வணக்கம் நண்பர்களே, ஒரு அருமையான புத்தகத்தோடு உங்களை மீண்டும் சந்திக்க வந்திருக்கிறேன். நம்ம சேனலுக்கு உங்க எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஒரு நாள் திடீர்னு ஏலியன்ஸ் வந்து இந்த உலகம் இன்னும் கொஞ்ச நாள் அழிய போகுது, அதை காப்பாத்துற ஒரே ஒரு சான்ஸ் உங்க கையில தான் இருக்குன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பா காப்பாத்துவேன்னு சொல்றீங்களா? ஆனா நம்ம கதையோட ஹீரோ கொஞ்சம் யோசிக்கிறான். ஏன்? அதை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இன்னைக்கு நாம பார்க்க போற புத்தகம் கொஞ்சம் வித்தியாசமானது. கொஞ்சம் சயின்ஸ் ஃபிக்ஷன், கொஞ்சம் காதல், கொஞ்சம் குடும்ப டிராமா, ஆனா நிறையவே மனதை பிழியும் எமோஷன்ஸ் கலந்த ஒரு கதை. இது ஷான் டேவிட் ஹட்சின்சன் எழுதின வி ஆர் தி எண்ட்ஸ், அதாவது நாம் தான் எறும்புகள். நம்ம கதையோட ஹீரோ ஹென்றி ஒரு சாதாரண ஹை ஸ்கூல் மாணவன் மாதிரி வெளியில தெரிகிறான். ஆனா அவனோட வாழ்க்கை அவ்வளவு சாதாரணமானது இல்லை. அவனோட அப்பா குடும்பத்தை விட்டு போயிட்டாரு. அவனோட அண்ணன் ஒரு புலி. அவனோட பாட்டி மனநோயால பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அவன் காதலிச்ச பையன் தற்கொலை பண்ணிக்கிட்டான். இப்படி அவன் வாழ்க்கையில அவன் சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் கூட இல்லை. இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் மேல அவனுக்கு இன்னொரு பெரிய பிரச்சனை இருக்கு. அவனை அடிக்கடி ஏலியன்ஸ் கடத்திட்டு போறாங்க. ஆமாங்க, நீங்க கேட்டது சரிதான், ஏலியன்ஸ். அவங்க அவனை ஸ்லக் ஃபர்ஸ்ட் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. ஒரு நாள் அந்த ஏலியன்ஸ் ஹென்றி கிட்ட ஒரு பெரிய பயங்கரமான ஒரு பொறுப்பை கொடுக்குறாங்க. அவங்க சொல்றாங்க, இந்த உலகம் இன்னும் 144 நாள்ல அழிய போகுது. அதை தடுக்க ஒரு வழி இருக்கு. இந்த சிகப்பு பட்டனை நீ அழுத்தணும். ஆனால் அதுக்கு முன்னாடி நீ ஏன் இந்த உலகத்தை காப்பாற்றணும்னு நாங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த உலகம் காப்பாற்றுறதுக்கு தகுதியானதான்னு ஒரு பெரிய கேள்வியை அவன்கிட்ட கேட்டுட்டு அந்த முடிவை ஹென்ரியோட கையில் கொடுத்துட்டு போயிடுறாங்க. இப்போ ஹென்ரிக்கு முன்னாடி இருக்கிறது ரெண்டு வழிதான். ஒன்று, பட்டனை அழுத்தி தன்னை எப்பவும் காயப்படுத்திக்கிட்டே இருக்கிற இந்த உலகத்தை காப்பாற்றணும். இல்லைனா அப்படியே விட்டுட்டு இந்த உலகம் அதோட எல்லா பிரச்சனைகளோடையும் சேர்ந்து அழியிறத வேடிக்கை பார்க்கணும். ஒரு மனுஷனுக்கு வாழறதுக்கே ஒரு காரணம் இல்லாதப்போ அவன் எதுக்காக இந்த உலகத்தை காப்பாற்றணும்? இந்த ஒரு கேள்விதான் இந்த புத்தகத்தோட இதயம். வாங்க, அவனோட பயணத்தில் நாமளும் சேர்ந்து பயணிக்கலாம். அத்தியாயம் 1. உலகம் அழிய இன்னும் 144 நாட்கள். கதை இப்படித்தான் ஆரம்பமாகுது. நள்ளிரவு. ஹென்றி அவனுடைய அறையில படுக்கையில இருக்கிறான். அவனால தூங்க முடியல. அவனோட மனசு ஒரு 1000 துண்டுகளா சிதறி கிடக்கு. திடீரென்று அவனது ஜன்னல் வழியா ஒரு பிரகாசமான ஒரு மாதிரி செயற்கையான நீல நிற ஒளி அறைக்குள் பாயுது. அந்த ஒளி வந்தவுடன் அவனது உடல் முழுவதும் ஒரு மின்சாரம் பாய்ஞ்ச மாதிரி அசைவற்று போகுது. அவனால கத்தவோ நகரவோ முடியல. இது அவனுக்கு புதிதல்ல. இது அவனோட வாழ்க்கையோட ஒரு பயங்கரமான ரகசியமான ஒரு பகுதி. இது மீண்டும் நிகழ்கிறது. கற்பனை செஞ்சு பாருங்க. உங்களால் நகர முடியாத ஒரு நிலையில ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி உங்களை மெதுவாக இழுக்குது. உங்க அறையின் கூரையை ஊடுருவி குளிர் நிறைந்த இரவு நேர வானத்திற்குள் நீங்கள் இழுத்து செல்லப்படுகிறீங்க. கீழே உங்க ஊர் ஒரு சின்ன பொம்மை மாதிரி தெரியுது. அதுதான் ஹென்ரிக்கு நடக்குது. சிறிது நேரத்தில் அவன் ஒரு விசித்திரமான உலோகத்தாலான அறையில் நிற்பதை காண்கிறான். அங்கே மனிதர்களே போன்ற உருவங்கள் இல்லை. நத்தைகளை போல இருக்கும் பெரிய ஏலியன்கள் அவனை சுற்றி நிற்கின்றன. ஹென்றி அவர்களை ஸ்லகர்ஸ் என்று மனதிற்குள் அழைத்துக் கொள்கிறான். அந்த இடம் மிகவும் குளிராகவும் எந்த விதமான உணர்ச்சிகளும் மற்றதாகவும் ஒரு ஆபரேஷன் தியேட்டர் மாதிரி இருக்கு. அந்த ஏலியன்களில் ஒன்று ஹென்ரியின் மனதோடு நேரடியாக பேசுது. அந்த சத்தமில்லாத குரல் அவனோட மூளைக்குள்ளேயே ஒலிக்குது. நாங்கள் உன்னை ஒரு காரணத்திற்காக தேர்ந்தெடுத்திருக்கிறோம் என்கிறது அந்த உணர்ச்சியற்ற குரல். பிறகு ஹென்ரியின் முன்னால் காற்றில் ஒரு சிறிய சிகப்பு நிற பட்டன் தோன்றுகிறது. அது பார்ப்பதற்கு மிகவும் சாதாரணமாக ஒரு பொம்மை பட்டன் மாதிரி இருக்குது. ஏலியன் சொல்கிறது, இந்த பிரபஞ்சத்தில் நடக்கும் ஒரு சோதனையின் ஒரு பகுதியாக உங்கள் கிரகம், அதாவது பூமி அழிக்கப்பட போகிறது. இன்னும் சரியாக 144 நாட்களில் அது நடக்கும். ஹென்றி அதிர்ச்சியில் உறைந்து நிற்கிறான். என்னது? ஏன் அப்படின்னு அவனுக்குள்ள 1000 கேள்வி. ஆனால் உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று அந்த ஏலியன் தொடர்கிறது. நீ இந்த சிகப்பு பட்டனை அழுத்தினால் உங்கள் கிரகம் காப்பாற்றப்படும், அழிவு நிறுத்தப்படும். ஹென்ரிக்கு இது ஒரு நல்ல செய்தியாகத்தான் தோன்றியிருக்க வேண்டும், இல்லையா? ஆனால் கதையில இங்கேதான் ஒரு பெரிய சிக்கல் வருது. ஏலியன் அவனிடம் கேட்கிறது, ஆனால் அதற்கு முன் நாங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ள விரும்புகிறோம்.
உன் உலகத்தை நாங்கள் ஏன் காப்பாற்ற வேண்டும்? அது காப்பாற்றப்படுவதற்கு தகுதியானது என்று நீ ஏன் நினைக்கிறாய்? இந்த கேள்வி ஒரு பெரிய சுத்தியல் மாதிரி ஹென்ரியை நிலைகுலைய வைக்கிறது. அவன் மனதில் பதில்கள் இல்லை. அவனுக்குள் ஓடுவது எல்லாம் அவனது சோகம் நிறைந்த வாழ்க்கை, அவனை புரிந்து கொள்ளாத குடும்பம், பள்ளியில் அவனை துன்புறுத்தும் மார்க்கஸ், எல்லாவற்றுக்கும் மேலாக அவனை தனியாக விட்டு சென்ற அவனது காதலன் ஜெஸ்ஸியின் நினைவுகள். இந்த உலகம் அது ஒரு குப்பை. இங்க அன்பு இல்லை, கருணை இல்லை, இங்க வலி மட்டும்தான் இருக்கு என்று மனதிற்குள் நினைக்கின்றான். அவனால சத்தமாக எந்த பதிலையும் சொல்ல முடியல. அவனது மௌனமே பதிலாக இருக்கிறது. ஏலியன்கள் அவனது மௌனத்தை புரிந்து கொண்டது போல், உனக்கு 144 நாட்கள் அவகாசம் இருக்கிறது. எப்போது வேண்டுமானாலும் நீ இந்த பட்டனை அழுத்தலாம். ஆனால் அந்த நாட்களுக்குள் நீ அழுத்தவில்லை என்றால் எல்லாமே முடிஞ்சிடும் என்று கூறிவிட்டு அவனை மீண்டும் பூமியை நோக்கி அனுப்புகின்றன. ஹென்றி கண் விழித்து பார்க்கும்போது அவன் தன் அறையில் குளிர்ந்த தரையில் கிடக்கிறான். எல்லாம் ஒரு கனவு போல இருந்தாலும் அது உண்மை என்று அவனுக்கு தெரியும். உலகத்தின் எதிர்காலம் இப்போது அவனது கைகளில் இருக்கிறது. ஆனால் அந்த உலகத்தை காப்பாற்றும் எந்த காரணமும் அவனிடம் இல்லை. முதல் அத்தியாயம் இந்த மிகப்பெரிய கேள்வியுடனும் ஹென்ரியின் ஆழமான விரக்தியுடனும் முடிவடைகிறது. ஒரு மனுஷனுக்கு வாழ்றதுக்கே ஒரு காரணம் இல்லாதப்போ அவன் எதுக்காக இந்த உலகத்தை காப்பாற்றணும்? அத்தியாயம் 2. அந்த விசித்திரமான கடத்தலுக்கு பிறகு வரும் காலை பொழுது. ஹென்றி தன் அறை தரையிலிருந்து எழுகிறான். இரவில் நடந்தவை அனைத்தும் ஒரு கெட்ட கனவு போல இருந்தாலும் அது உண்மை என்பது அவனுக்கு தெரியும். அவன் ஜன்னல் வழியா வெளியில பார்க்கிறான். ஸ்கூல் பஸ் போகுது, மக்கள் வேலைக்கு போறாங்க, உலகம் வழக்கம் போல இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனா ஹென்றிக்கு மட்டும் அவனோட மனசுக்குள்ள ஒரு கடிகாரத்துல கவுண்ட் டவுன் ஓட தொடங்கி இருந்தது. 143 நாட்கள், 23 மணி நேரம். அவன் தன் அறையை விட்டு வெளியே வருகிறான். அங்கே அவனது குடும்பத்தின் காலை நேர குழப்பங்கள் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. முதலில் அவன் சந்திப்பது அவனது பாட்டியை. அல்சைமர் நோயால் பாதிக்கப்பட்ட அவனது பாட்டி ஹென்ரியை பார்த்து ஒரு மாதிரி பாசமா, ஹென்றி நீயாப்பா, எப்போ வந்த என்று கேட்கிறார். ஆனால் அவர் குறிப்பிடுவது பல வருடங்களுக்கு முன் இறந்து போன தனது கணவரை. ஹென்றி ஒரு சின்ன புன்னகையோடு, இல்லை பாட்டி, நான் உங்க பேரன் ஹென்றி என்று திருத்துகிறான். இது அவனுக்கு அன்றாட நடக்கும் ஒரு விஷயம். தன் சொந்த வீட்டிலேயே தன் அடையாளத்தை ஒவ்வொரு நாளும் நினைவுபடுத்த வேண்டிய ஒரு சோகம் அவனுக்கு. அடுத்ததாக கிச்சனுக்கு போறான். அங்கே அவனது அண்ணன் சார்லியும் அவனது கர்ப்பிணி காதலி சூயையும் இருக்கிறார்கள். சார்லி ஒரு வேலைக்கு போகாம சும்மா வீடியோ கேம் விளையாடிட்டு இருக்கான். அவன் அம்மாவிடம் பணம் கேட்டுக்கொண்டு இருக்கிறான். ஹென்ரியின் அம்மா 2 வேலைகள் செய்து களைத்து போய் இந்த மொத்த குடும்பத்தையும் நடத்த போராடி கொண்டு இருக்கிறார். அவங்க இனிமே என்கிட்ட ஒரு பைசா கூட கேட்காதன்னு கோபமா கத்துறாங்க. அந்த சின்ன வாக்குவாதம் அந்த வீட்டில் அன்பு எவ்வளவு குறைவா இருக்குங்கிறத நமக்கு காட்டுது. அந்த சண்டையில் நடுவே ஹென்ரியின் பார்வை கிச்சன் கவுண்டரில் வரிசையாக போய்கொண்டிருக்கும் எறும்புகளின் மீது விழுகிறது. அவை தங்களுக்குள் ஒரு உலகத்தில் ஏதோ ஒரு முக்கியமான வேலையை செய்து கொண்டு போய்கொண்டிருக்கின்றன. ஒருவேளை அந்த எறும்புகளுக்குள்ளேயும் காதல், சண்டை, குடும்பம்னு எல்லாமே இருக்கலாம். ஆனால் ஹென்ரியை பொறுத்தவரை அவை ஒன்றுமே இல்லை. அவன் நினைத்தால் ஒரே நொடியில் தன் கட்டை விரலால் அந்த எறும்பு கூட்டத்தையே அதோட மொத்த சரித்திரத்தையுமே நசுக்கிவிட முடியும். அது அவனுக்கு ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது. அப்போதான் ஹென்ரிக்கு அந்த பயங்கரமான மனதை உறைய வைக்கும் எண்ணம் தோன்றுகிறது. ஒருவேளை அந்த ஏலியன்களின் பார்வையில் மனிதர்களாகிய நாமும் இந்த எறும்புகளைப் போலத்தான் இருப்போமோ? இந்த பிரபஞ்சத்தோடு ஒரு மூலையில் இருக்கிற வெறும் முக்கியத்துவமற்ற உயிரினங்கள் தானோ? நம்ம காதல், நம்ம சண்டை, நம்மளோட மொத்த சரித்திரமுமே அவங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லையோ? இந்த எண்ணம் உலகத்தை மாற்ற வேண்டாம் என்ற அவனது முடிவை இன்னும் வலுவாக்குகிறது. யாருமே கண்டுகொள்ளாத இந்த உலகத்தை நானே காப்பாற்ற வேண்டும் என்று அவன் தனக்குத்தானே கேட்டுக்கொள்கிறான். காலை உணவு மேசையில் அவனது குடும்பத்தின் பிரச்சினைகளை பார்க்கும் போது அவனது விரக்தி இன்னும் அதிகமாகிறது. அவன் மனசு முழுக்க அவனது காதலன் ஜெஸ்ஸியின் நினைவுகள் தான். அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டப்போ இந்த உலகம் அவனை காப்பாற்ற வரல. அப்போ நான் எதுக்காக இந்த உலகத்தை காப்பாற்றணும்? 2ஆம் அத்தியாயம் ஹென்ரியின் தனிப்பட்ட சோகத்தையும் இந்த பிரபஞ்சத்தின் மனிதர்களின் இடம் என்ன என்ற தத்துவார்த்த கேள்வியுடன் இணைக்கிறது. உலகத்தை காப்பாற்றும் பொறுப்பு ஒரு பக்கம், ஆனால் அந்த உலகமே அர்த்தமற்றது என்ற எண்ணம் மறுபக்கம். இந்த மன போராட்டத்துடன் தான் ஹென்றி தனது நாளை ஆரம்பிக்கிறான். அத்தியாயம் 3. பள்ளிக்கூடம் எனும் போர்க்களம். உலகத்தையே காப்பாற்ற வேண்டுமா வேண்டாமா என்ற பிரபஞ்ச ரகசியத்தை மனசுக்குள் சுமந்தபடி ஹென்றி மறுநாள் காலை பள்ளிக்கு செல்கிறான். அவனுக்குள்
கவுண்ட் டவுன் ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்னும் 143 நாட்கள். பள்ளிக்கு வந்தால் மட்டும் அவனுக்கு நிம்மதியாக கிடைச்சிட போகுது? இல்லை, வீடு அவனுக்கு ஒரு சுமை என்றால் பள்ளி அவனுக்கு ஒரு நரகம். பள்ளியின் வராண்டாவில் நுழைந்தவுடனேயே அவனை பார்த்து கிண்டலாக சிரித்தபடி வருகிறான் மார்க்கஸ். அவனுடன் அவனது நண்பர்களும் இருக்கிறார்கள். ஹென்ரியை கடந்து செல்லும் போது வேண்டுமென்றே அவன் தோளில் இழுத்து கையில் இருக்கும் புத்தகங்களை தட்டி விடுகிறான் மார்க்கஸ். என்னடா ஓரினச் செயற்கையாளனே, வழியை மறைச்சு நிற்கிற என்று எல்லார் முன்பாகவும் கேவலமாக பேசுகிறான். அதாவது அவனை கே என்று சொல்கிறான். ஹென்ரியின் மனதில் கோபம் பொங்குகிறது. ஆனால் அவனால் எதுவும் செய்ய முடியவில்லை. அவமானத்துடன் புத்தகங்களை குனிந்து எடுக்கிறான். இந்த மாதிரி ஆட்கள் வாழும் உலகத்தை நான் ஏன் காப்பாற்ற வேண்டும் என்ற கேள்வி அவனுள் இன்னும் ஆழமாக வேரூன்றுகிறது. இந்த உலகத்தின் மீதான அவனது வெறுப்புக்கு மார்க்கஸ் ஒரு முக்கிய காரணம். அப்போது அந்த வழியாக ஆற்றை கடந்து செல்கிறான். ஒரு காலத்தில் ஹென்றி, ஜெஸ்ஸி, ஆற்றை 3 பேரும் பிரிக்க முடியாத நண்பர்களாக இருந்தார்கள். ஆனால் ஜெஸ்ஸியின் தற்கொலைக்கு பிறகு அவர்களுக்கிடையான நட்பு உடைந்து போனது. இப்போது ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது பேச வார்த்தைகளின்றி விலகிச் செல்கிறார்கள். அந்த பார்வை இருவருக்குள்ளும் இருக்கும் வலியை, குற்ற உணர்ச்சியையும் காட்டுகிறது. வகுப்பறைக்குள் நுழைகின்ற ஹென்றி. அது அவனது கெமிஸ்ட்ரி வகுப்பு ஆசிரியர் மிஸ்டர் ஃபராசி. சற்று வித்தியாசமானவர். அவர் மாணவர்களுக்கு ஒரு விசித்திரமான அசைன்மெண்ட் கொடுக்கிறார். இந்த உலகம் எப்படி அழிய வாய்ப்பிருக்கிறது என்பதை பற்றி உங்கள் கற்பனையில் கட்டுரைகள் எழுத வேண்டும் என்கிறார். வகுப்பில் உள்ள மற்ற மாணவர்கள் இதை ஒரு வேடிக்கையான விஷயமாக பார்க்கிறார்கள். ஆனால் ஹென்ரிக்கு இது தலையில் இடி விழுந்தது போல இருக்கு. உலகம் நிஜமாவே அழியப் போகிறது என்பது அவனுக்கு மட்டுமே தெரியும். இப்போது அதை பற்றியே கட்டுரை எழுத வேண்டுமா? இந்த முரண்பாடு அவனுக்குள் ஒரு விதமான இருண்ட நகைச்சுவை உணர்வை தூண்டுகிறது. சரி, நீங்க தானே கேட்டீங்க, நான் எழுதுகிறேன் என்று மனதுக்குள் நினைத்து கொள்கிறான். இந்த அசைன்மெண்ட்டை தன் மனதில் இருக்கும் விரக்தியையும் கோபத்தையும் கொட்டுவதற்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்த அவன் முடிவு செய்கிறான். 3ஆம் அத்தியாயம் ஹென்ரியின் அன்றாட வாழ்க்கை எவ்வளவு கொடுமையானது என்பதை நமக்கு அழுத்தமாக உணர்த்துகிறது. ஒரு புறம் மார்க்கஸின் கொடுமை, மறுபுறம் உடைந்த நட்பு, இன்னொரு புறம் பிரபஞ்ச ரகசியம். இத்தனை சுமைகளுடன் இருக்கும் ஒரு சிறுவனால் எப்படி இந்த உலகத்தின் மீது அன்பு கொள்ள முடியும்? இந்த கேள்விக்கு அவனுக்கு விடை தெரியவில்லை. ஆனால் அதை கண்டுபிடிப்பதற்கு இன்னும் 143 நாட்கள் இருக்கின்றன. அத்தியாயம் 4. கலையறையில் ஒரு புதிய முகம். மார்க்கஸிடம் அவமானப்பட்டு உடைந்த நட்பின் நினைவுகளால் வருந்தி கெமிஸ்ட்ரி வகுப்பின் விசித்திரமான அசைன்மெண்ட்டை பற்றி யோசித்தபடியே ஹென்றி தனது அடுத்த வகுப்புக்கு செல்கிறான். அது அவனுடைய ஆர்ட் கிளாஸ். பள்ளிக்கூடம் என்கிற அந்த நரகத்தில் ஹென்ரிக்கு இருக்கும் ஒரே ஒரு சொர்க்கம் அந்த ஆர்ட் கிளாஸ் மட்டும்தான். அங்கே அவன் அவனாக இருக்கலாம். யாருடைய கிண்டனும் கேலியும் இல்லாமல் அவனுடைய அத்தனை உணர்ச்சிகளையும் ஓவியமாக தீட்டலாம். அன்றும் அப்படித்தான். தன் உலகத்தில் மூழ்கி ஒரு படத்தை வரைந்து கொண்டிருந்தான். அப்போது ஒரு புதிய குரல் அவனை கலைக்கிறது. ஹே, நீ நல்லா வரைகிற. ஹென்றி தலை நிமிர்ந்து பார்க்கிறான். அங்கே அவன் முன் அமர்ந்திருப்பது பள்ளிக்கு புதிதாக வந்த மாணவன் டியாகோ வேகா. முதல் முறையாக யாரோ ஒருவன் அவனது திறமையை பாராட்டுகிறான். ஹென்ரிக்கு முதலில் நம்ப முடியவில்லை. இவன் யாரு? எதற்காக என்னிடம் பேசுகிறான்? இதுவும் மார்க்கஸின் கிண்டல்களில் ஒன்றா என்று அவன் மனதிற்குள் 1000 கேள்விகள். அதனால் அவன் பெரிதாக எதுவும் பேசாமல் என்பது போல தலையசைக்கிறான். ஆனால் டியாகோ விடுவதாக இல்லை. அவன் தொடர்ந்து பேசுகிறான். நான் டியாகோ, இங்க புதுசு என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறான். ஹென்றி வரையும் ஓவியத்தை பற்றி ஆர்வமாக கேட்கிறான். அவன் கண்களில் கிண்டலோ கேலியோ இல்லை, உண்மையான ஆர்வம் மட்டுமே தெரிகிறது. ஹென்ரிக்கு இது மிகவும் புதிதாக இருக்கிறது. அவனை யாரும் பொருட்படுத்தாத அல்லது துன்புறுத்துவதையே வாடிக்கையாக வைத்திருக்கும் ஒரு சூழலில் டியாகோவின் நட்பு கரம் அவனை குழப்புகிறது. அவன் சுருக்கமாக வேண்டா வெறுப்பாக பதிலளிக்கிறான். ஆனாலும் டியாகோவின் புன்னகையும் இயல்பான பேச்சும் ஹென்ரியின் மனதிற்குள் ஒரு சிறிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. பல மாதங்களுக்கு பிறகு பள்ளியில் ஒருவன் அவனிடம் சண்டையிடாமல், கேலி செய்யாமல் சாதாரணமாக பேசுகிறான். வகுப்பு முடிந்து வெளியேறும் போது நாளைக்கு பார்க்கலாம் ஹென்றி என்று சொல்லிவிட்டு போகிறான் டியாகோ. ஹென்றி தனியாக அந்த வராண்டாவில் நடக்கிறான். அவன் மனதில் இன்னும் அதே விரக்தி, அதே கோபம் இருக்கு. உலகம் அழிய இன்னும் 140 சொற்று நாட்கள் தான் இருக்கின்றன. ஆனால் அந்த இருண்ட சிந்தனைகளுக்கு நடுவே ஒரு சின்ன பொறி விழுந்திருக்கிறது. டியாகோ என்ற அந்த பொறி. இந்த அத்தியாயம் மிக முக்கியமானது. ஏனென்றால் ஹென்றி ஏன் உலகத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற கேள்விக்கு முதல் பதிலாக ஒரு சிறிய நம்பிக்கை கீற்றாக டியாகோவின் வடிவில் இந்த அத்தியாயத்தில் தான் விதைக்கப்படுகிறது.
அந்த விதை மரமாகுமா அல்லது முளையிலேயே கருகி விடுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அத்தியாயம் 5. இருளின் மறுபக்கம். 4வது அத்தியாயத்தில் தியாகோவின் வருகையால் ஹென்ரியின் வாழ்வில் ஒரு சின்ன ஒளிக்கீற்று தெரிந்ததல்லவா? ஆனால் வாழ்க்கை அவ்வளவு எளிமையானது இல்லை. வெளிச்சம் வரும் அதே வேகத்தில் இருளும் நம்மை சூழ்ந்து கொள்ளும். இந்த அத்தியாயம் ஹென்ரியின் வாழ்க்கையில் இருக்கும் அந்த கசப்பான இரண்ட பக்கத்தை நமக்கு காட்டுகிறது. அன்று இரவு ஹென்ரியின் போனுக்கு ஒரு குறுஞ்செய்தி மெசேஜ் வருது. அது மார்க்கஸிடமிருந்து. அதில் 2 வார்த்தைகள் தான் இருந்தன. என் வீட்டுக்கு வா. இந்த அழைப்பு எதற்காக என்று ஹென்ரிக்கு நன்றாகவே தெரியும். இது அன்பான அழைப்பல்ல, இது ஒரு கட்டளை. அவன் போகக்கூடாது என்று மனம் சொன்னாலும் அவனது கால்கள் தானாகவே மார்க்கஸின் வீட்டை நோக்கி நடக்கின்றன. அங்கே மார்க்கஸின் வீட்டின் அடித்தளத்தில் பேஸ்மெண்டில் யாருக்கும் தெரியாமல் இருவரும் சந்திக்கிறாங்க. அந்த சந்திப்பில் அன்போ காதலோ இல்லை, இருப்பது வெறும் அதிகாரமும் அவமானமும் வலியும் மட்டும்தான். மார்க்கஸ் தான் ஒரு கே என்ற அடையாளத்தை இந்த உலகத்திடமிருந்து மறைக்கிறான். ஆனால் தனது ஆசைகளை தீர்த்து கொள்ள அவன் ஹென்ரியை ஒரு பொருளாக பயன்படுத்துகிறான். அந்த சமயத்தில் ஹென்ரிக்கு எல்லாம் மறத்து போகிறது. அவன் மார்க்கஸை வெறுக்கிறான். அதே சமயம் தன்னைத்தானே இன்னும் அதிகமாக வெறுக்கிறான். ஏன் நான் இதற்கு சம்மதிக்கிறேன் என்ற கேள்வி அவனுக்குள் எழுந்தாலும் அவனால் அதனை எதிர்கொள்ள முடியவில்லை. ஒருவேளை தான் இந்த அவமானத்துக்கு தகுதியானவன் என்று அவன் நினைக்கிறானோ, அல்லது ஜெஸ்ஸியின் மரணத்திற்கு பிறகு எந்த வழியும் அவனுக்கு பெரிதாக தெரியவில்லையோ? இந்த இரகசிய உறவு முடிந்த பிறகு மார்க்கஸ் உடனடியாக ஹென்ரியை விரட்டி விடுகிறான். யாராவது பார்ப்பதற்கு முன் இங்கிருந்து போ என்று சொல்கிறான். சில நிமிடங்களுக்கு முன்பு நெருக்கமாக இருந்தவன் இப்போது ஒரு அந்நியனைப் போல நடந்து கொள்கிறான். வீட்டிற்கு திரும்பும் வழியில் ஹென்ரியின் மனம் சுக்கு நூறாக உடைந்திருக்கிறது. அவன் தன்னை மிகவும் அசிங்கமாகவும் பயனற்றவனாகவும் உணர்கிறான். அவன் வானத்தை பார்க்கிறான். ஏலியன்கள் சொன்ன அந்த 140க்கும் மேற்பட்ட நாட்கள் அவன் நினைவிற்கு வருகிறது. இப்படிப்பட்ட மனிதர்களுக்காகவா நான் இந்த உலகத்தை காப்பாற்ற வேண்டும்? இங்கு அன்பு என்பதே ஒரு முகமூடிதானா? ஒருவரையொருவர் பயன்படுத்தி கொள்ளும் இந்த உலகம் உண்மையாகவே காப்பாற்றப்பட வேண்டியதுதானா? டியாகோ கொடுத்த சின்ன நம்பிக்கை மார்க்கஸுடனான இந்த ஒரு சந்திப்பில் முற்றிலுமாக சிதைந்து போகிறது. பட்டனை அழுத்தி உலகத்தை காப்பாற்றும் எண்ணம் அவன் மனதிலிருந்து முற்றிலுமாக மறைந்து விடுகிறது. 5வது அத்தியாயம் ஹென்ரியின் மன போராட்டத்தின் ஆழத்தை நமக்கு காட்டுது. அவன் ஏன் இந்த உலகின் மீது இவ்வளவு கோபத்துடனும் விரக்தியுடனும் இருக்கிறான் என்பதற்கான மிக முக்கியமான காரணங்களில் ஒன்றை இந்த அத்தியாயம் வெளிச்சம் போட்டு காட்டுது. அத்தியாயம் 6. சரி, போன சாப்டரில் மார்க்கஸ் செஞ்ச வேலையால் ஹென்றி ரொம்பவே உடைஞ்சு போயிருந்தான் இல்லையா? ராத்திரி நடந்த அந்த கேவலமான சம்பவத்துக்கு அப்புறம் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வரான். அவன் மனசுக்குள்ள ஒரே கசப்பு. இந்த உலகம் அழிஞ்சா என்ன, அழியாட்டி என்னங்கிற விரக்தியோட உட்கார்ந்துருக்கிறான். அவனை சுற்றி பசங்க பேசிட்டு இருக்கிறாங்க, சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஹென்ரிக்கு அது எதுவுமே காதில் விழலை. அவன் தனி உலகத்தில் இருக்கான். சரியான நேரத்தில் தான் நம்ம டியாகோ வரான். அவன் முகத்தில் வழக்கம் போல ஒரு பிரகாசமான புன்னகை. நேரா ஹென்றி பக்கத்தில் வந்து, என்ன மச்சி ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு இயல்பா கேட்குறான். ஹென்ரிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நேற்று ராத்திரி நடந்தது நினைச்சு அவன் கூனி குறுகி போயிருக்கிறான். அதனால ஒன்றுமில்லை அப்படின்னு சுருக்கமாக பதில் சொல்கிறான். ஆனால் டியாகோ விடுற மாதிரி தெரியலை. சரி வா, இன்னைக்கு சாயங்காலம் பவுலிங் போகலாமா, சும்மா ஜாலியாக பேசிட்டு இருக்கலாம் அப்படின்னு கூப்பிடுறான். ஹென்ரிக்கு ஒரே ஆச்சரியம், அதிர்ச்சியாகவும் இருக்குது. ஒரு நிமிஷம் அவனுக்கு ஒன்றுமே புரியலை. எல்லாரும் என்ன ஒதுக்குறாங்க. மார்க்கஸ் என்னை போட்டு அடிக்கிறான். இந்த லட்சணத்தில் ஸ்கூல்லையே பாப்புலராக இருக்க மாதிரி தெரிகிற இவன் எதுக்கு என்ன கூப்பிடணும்னு மனசுக்குள்ள ஒரு பெரிய கேள்வி. இல்லை, எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி மறுப்பை பார்க்குறான். ஆனால் டியாகோ சிரிச்சிட்டே, பரவாயில்ல நான் வெயிட் பண்ணுறேன், உன் வேலை முடிஞ்சது போகலாம்னு சொல்கிறான். அவனோட பேச்சில் ஒரு கட்டாயமோ மிரட்டலோ இல்லை, ரொம்ப இயல்பான உண்மையான ஒரு அக்கறை மட்டும்தான் தெரிஞ்சது. ஹென்ரிக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. அவன் வாழ்க்கையில் முதல் முறையாக எந்த உள்நோக்கமும் இல்லாமல் ஒருத்தன் அவன் கூட நேரம் செலவழிக்க ஆசைப்படுறான். அந்த ஒரு நிமிஷம் அவனோட மொத்த விரக்தியும் கொஞ்சம் அசைஞ்சு பார்க்குது. ரொம்ப தயக்கத்துக்கு அப்புறம் தலையை மட்டும் லேசாக ஆட்டி சரின்னு சொல்கிறான். அவன் சரி சொன்னது அவனுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த 6வது அத்தியாயம் ரொம்ப சின்னது தான், ஆனால் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா மார்க்கஸால் ஏற்பட்ட ஆழமான காயத்துக்கு டியாகோவோட இந்த சின்ன அழைப்பு ஒரு மருந்தாக இருக்குது. ஹென்றி முதல் முறையாக இந்த உலகத்தில் ஒரு நல்ல விஷயத்துக்காக சரி சொல்லியிருக்கிறான். உலகம் அழியறதுக்கான கவுண்டவுன் ஒரு பக்கம் ஓடிட்டு இருந்தாலும் ஹென்ரியோட வாழ்க்கையில் புதுசாக ஒரு கவுண்டவுன் ஆரம்பித்த மாதிரி இருக்குது. டியாகோ கூட பவுலிங் போகிறதுக்கு. அடுத்தது என்ன ஆச்சுன்னு அடுத்த சாப்டரில் பார்க்கலாம். அத்தியாயம் 7. போன அத்தியாயத்தில் டியாகோ கூப்பிட்டதும் ஹென்றி தயக்கத்தோடு சரி சொல்லிட்டாள்.
ஆனால் சொன்னதுக்கு பிறகுதான் அவனுக்குள்ள ஒரே படபடப்பு. ஒருவேளை இது நம்மளை கிண்டல் பண்ணுறதுக்கு ஒரு பிளானாக இருக்குமோ? எல்லார் முன்னாடியும் நம்மளை அசிங்கப்படுத்த போகிறானா? இப்படி பல எதிர்மறையான எண்ணங்களோடு தான் அந்த பவுலிங் விளையாட்டு இடத்துக்கு போகிறான் ஹென்றி. அங்கே போனதும் அவனோட பதட்டம் இன்னும் அதிகமாகுது. அந்த இடமே ரொம்ப கலர்ஃபுல்லாக சுத்தமாக இருக்குது. எல்லோரும் சிரித்து பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து அவனுக்கு ரொம்ப நாளாச்சு. தனியாக ஒரு மூலையில் நின்று இருக்கான். ஆனால் டியாகோ ஹென்ரியோட பதட்டத்தை நல்லாவே புரிஞ்சுக்கிறான். அவன் ஹென்ரியை கிண்டல் பண்ணலை, ஒதுக்கலை. அதுக்கு பதிலாக ரொம்ப இயல்பாக பேசி, வா நான் உனக்கு சொல்லி தரேன்னு சொல்லி பவுலிங் பந்தை எப்படி பிடிக்கணும் எப்படி வீசணும்னு சொல்லி கொடுக்குறான். ஹென்ரிக்கு பவுலிங் ஆடவே தெரியாது. அவன் வீசுகிற பந்தெல்லாம் பக்கத்தில் இருக்கிற சாக்கடை மாதிரி பள்ளத்துக்குள்ளே தான் போகுது. அதை பார்த்து அவன் அசிங்கமாக ஃபீல் பண்ணும்போது டியாகோ சிரிக்கிறான். ஆனால் அந்த சிரிப்பில் கிண்டல் இல்லை, ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. பரவாயில்ல விடு, நானும் முதல் இப்படித்தான் இருந்தேன்னு சொல்லி ஹென்ரியை சமாதானப்படுத்துகிறான். விளையாடிக்கிட்டே ரெண்டு பேரும் நிறைய பேசுகிறாங்க. அப்போதான் டியாகோ தன் வாழ்க்கையில் நடந்த ஒரு பெரிய சோகத்தை பற்றி ஹென்றி கிட்ட சொல்கிறான். தன்னோட அண்ணன் ஒரு விபத்தில் இருந்து போனதையும் அதுக்கப்புறம் அவங்க குடும்பம் எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சுன்னு சொல்கிறான். ஒருத்தன் தன் மனசு திறந்து பேசும்போது நமக்கும் அவங்க மேலே ஒரு நம்பிக்கை வரும் இல்லையா? ஹென்ரிக்கும் அப்படித்தான் இருந்துச்சு. இவ்வளவு ஜாலியாக பாசிட்டிவாக இருக்கிற டியாகோவுக்கு பின்னாலேயும் இவ்வளவு பெரிய வழி இருக்குன்னு தெரிஞ்சதும் ஹென்ரிக்கு அவன் மேலே மரியாதை அதிகமாகுது. முதன்முறையாக தன் சோகத்தை சுமக்கிற ஒரே ஒரு ஆள் தான் இல்லைன்னு உணர்கிறான். அன்னைக்கு ஹென்றி முதல் முறையாக மனசை விட்டு சிரிக்கிறான். அந்த விளையாட்டில் அவன் ஜெயிக்கலை, ஆனால் அவனுக்குள்ளே இருந்த தயக்கமும் பயமும் கொஞ்சம் கொஞ்சமாக உடைய ஆரம்பிக்குது. வீட்டுக்கு திரும்பும் போது ஹென்ரியோட மனசு ரொம்ப லேசாகிட்ட மாதிரி ஒரு உணர்வு. பல மாசங்களுக்கு பிறகு அவன் கொஞ்சம் சந்தோஷமா உணர்ந்திருக்கான். உலகத்தை காப்பாற்றணுமா வேணாங்கிற அந்த கொடூரமான கேள்வி அவன் மனசுல இன்னும் இருந்தாலும், ஒருவேளை இந்த உலகத்தை காப்பாற்றுறதுக்கு சில நல்ல விஷயங்களும் இருக்குமோ அப்படின்னு முதல் முறையாக அவன் மனசுல ஒரு சின்ன சந்தேகம் வருது. அந்த சந்தேகத்துக்கு பேர் தான் டியாகோ. அத்தியாயம் 8. டியாகோ கூட பவுலிங் போயிட்டு வந்ததால ஹென்ரிக்கு மனசு லேசாக இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் முதல் முறையாக பரவாயில்ல, வாழ்க்கை அவ்வளவு மோசம் இல்லைன்னு ஒரு எண்ணம் அவன் மனசில் ஓடிச்சு. ஆனால் அந்த சந்தோஷம் வீட்டு வாசப்படியோடு நின்றுடுச்சு. வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச அங்கே சூழலே வேறு மாதிரி இருக்குது. அவங்க அம்மா வேலை செஞ்சு கழிச்சு போய் சோர்ந்து உட்காந்துருந்தாங்க. அண்ணன் சார்லியும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் சூயும் டிவியில் ஏதோ சத்தமாக பார்த்துட்டு இருக்காங்க. ஹென்றி வந்ததை யாருமே பெருசாக கண்டுக்கலை. அந்த சந்தோஷமான மனநிலை மெல்ல மெல்ல கரைய ஆரம்பிக்குது. அவன் நேராக பாட்டி ரூமுக்கு போகிறான். பாட்டி கட்டில் உட்காந்து ஜன்னல் வழியாக வெளியே பெரிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஹென்றி பக்கத்தில் போய், பாட்டி நான் வந்துட்டேன்னு சொல்கிறான். அவங்க திரும்பி பார்க்குறாங்க. ஆனால் அவங்க கண்ணில் ஹென்றி தெரியலை. அவங்களுடைய இறந்து போன கணவர் ஹென்ரியோட தாத்தா தான் தெரிகிறாரு. நீங்கள் எங்கே போயிருந்தீங்க? உங்களுக்கு அங்கே எவ்வளவு நேரம் காத்திருந்தேன் தெரியுமா அப்படின்னு பாட்டி கேட்கும்போது ஹென்ரிக்கு மனசுடைஞ்சு போகுது. ஒவ்வொரு நாளும் அவனோட பாட்டி கொஞ்சம் கொஞ்சமாக நினைவுகளை இழந்து வேறொரு உலகத்துக்கு போகிறத பார்க்குறது அவனுக்கு ரொம்ப பெரிய வலி. அவங்களுக்காகவாவது இந்த உலகத்தை காப்பாற்றணுமா, இல்லை அவங்க கஷ்டம் தீர் இந்த உலகம் அழிஞ்சா பரவாயில்லையா? இப்படி ஒரு கொடுமையான கேள்வி அவன் மனசில் வந்து போகுது. இந்த குடும்பத்தோட சண்டை சச்சரவு, பாட்டியோட நிலைமை எல்லாத்தையும் பார்க்கும்போது டியாகோ கூட இருந்த சந்தோஷமான சில மணி நேரங்கள் ஒரு கனவு மாதிரி அவனுக்கு தோணுது. எல்லாத்திலும் இருந்தும் தப்பிக்க ஹென்றி தன்னோட ரூமுக்கு ஓடி வரா. மேசை மேலே அவனோட கெமிஸ்ட்ரி நோட்டு இருக்குது. உலக அழிவு பற்றின அடுத்த கட்டுரையை எழுத ஆரம்பிக்கிறான். இந்த முறை அவன் எழுதுகிற கற்பனை இதுதான். ஒரு வைரஸ் பரவி மனிதர்களோட நினைவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டா என்ன ஆகும்? நேற்று என்ன சாப்பிட்டோம்னு மறந்து போகும். நம்ம அம்மா அப்பா யாருன்னு மறந்து போகும். நாம் யாருன்னே நமக்கு தெரியாமல் போகும். எல்லாரும் உடலால் உயிரோடு இருப்பாங்க, ஆனால் நினைவுகள் இல்லாததால் அவங்க வாழத்துக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். உலகம் அழிய குண்டு வெடிக்கணும்னு அவசியமே இல்லை, நினைவுகள் அழிஞ்சாலே போதும். இந்த கற்பனையை எழுதி முடிக்கும் போது ஹென்ரிக்கு தன் பாட்டியோட ஞாபகம் வருது. டியாகோ கொடுத்த நம்பிக்கை ஒரு பக்கம், மார்க்கஸ் அவனோட குடும்பம் பாட்டியோட நிலைமைன்னு நிஜ வாழ்க்கை கொடுக்குற வழி இன்னொரு பக்கம். ஹென்ரியோட மனசு இந்த ரெண்டுக்கும் நடுவில் சிக்கி தவிக்குது. அந்த சிகப்பு பட்டனை பற்றின அவனோட குழப்பம் இன்னும் அதிகமாகுது. அத்தியாயம் 9. இன்னும் 132 நாட்கள் உள்ளன. ஒரு பக்கம் டியாகோ கொடுத்த நம்பிக்கை, இன்னொரு பக்கம் குடும்பமும் மார்க்கஸும் கொடுத்த வழி. இது ரெண்டுக்கும் நடுவில் சிக்கி தவிச்ச மனநிலையில தான் ஹென்றி அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகிறான். அவன் டியாகோ கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருக்கணும்னு நினைக்கிறான். ஏன்னா தன்னால் டியாகோவுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு பயப்படுறான். ஆனால் டியாகோ ஹென்ரியை தேடி வரான். லஞ்ச் பிரேக்கில் எல்லாரும் இருக்கிற கெஃபேல ஹென்றி தனியாக உட்கார்ந்திருக்கும் போது டியாகோ தன் சாப்பாட்டு தட்டோட நேராக அவன் டேபிளுக்கு வந்து உட்கார்றான். ஹென்ரிக்கு ஒரு நிமிஷம் இதையுமே நின்று போன மாதிரி.
ஏன்னா அந்த பள்ளிக்கூடத்தில் ஹென்றி கூட உட்கார்ந்து சாப்பிட்றது தேவையில்லாத பிரச்சனையை விலைக்கு வாங்குற மாதிரி. அவங்க எதிர்பார்த்த மாதிரியே அது நடந்துச்சு. மார்க்கஸும் அவனோட கேங் பசங்களும் அவங்க டேபிள் கிட்ட வந்தாங்க. ஹென்ரியை பார்த்து வழக்கம் போல கேவலமாக கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஹென்றி தலை குனிஞ்சு உட்கார்ந்திருக்கான். இப்போ டியாகோவும் சேர்ந்து அசிங்கப்பட போறானேன்னு மனசுக்குள்ள குமுறான். ஆனால் டியாகோ ஹென்றி எதிர்பார்த்ததுக்கு நேர்மாறாக நடந்துக்கிட்டான். அவன் கொஞ்சம் கூட அசரலை. மார்க்கஸை நேருக்கு நேராக பார்த்து ரொம்ப அமைதியாக ஆனால் உறுதியான குரலை, அவனை தொந்தரவு பண்ணாத, இங்கிருந்து போ அப்படின்னு சொல்கிறான். மார்க்கஸுக்கு இது ஒரு பெரிய அதிர்ச்சி. இது வரைக்கும் அவனை யாருமே இப்படி எதிர்த்து பேசினது இல்லை. அவன் முறிச்சுக்கிட்டே, நீ இவனுக்கு வக்காலத்து வாங்குறியான்னு கேட்க, டியாகோ அமைதியாக ஹென்ரியோட தோள் மேலே கை போட்டு, ஆமாம், நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறான். அந்த ஒரு நொடி ஹென்ரியோட உலகமே தலைகீழாக மாறுச்சு. தன் வாழ்க்கையில் முதல் முறையாக ஒருத்தன் அவனுக்காக, அதுவும் எல்லார் முன்னாடியும் துணிஞ்சு நிற்கிறான். அங்கவோ அசிங்கப்படவோ அவன் பயப்படலை. அந்த தைரியத்தை பார்த்ததும் மார்க்கஸ் கேங் பின்வாங்கிடுது. அவரால் இயல்பாக இருக்கவே முடியலை. அவன் கண்கள் கலங்கிடுது. ஏன் டியாகோ கிட்ட கேட்குறான். அதுக்கு டியாகோ சொன்ன பதில் இந்த கதையோட மிக முக்கியமான வரிகளில் ஒன்று. ஏன்னா நீ தனியாக இல்லை ஹென்றி. அந்த ஒரு வார்த்தை ஹென்ரியோட மனசில் இருந்த பல வருஷ தனிமையை உடைச்செறியுது. உலகத்தையே வெறுத்துக்கிட்டு இருந்தவனுக்கு இந்த உலகத்தில் தனக்காகவும் ஒருத்தன் இருக்கான்றது புரியுது. அன்றைய தினம் ஏலியன்கள் வந்து உலகத்தை காப்பாற்ற ஒரு காரணம் சொல்லுன்னு கேட்டிருந்தா ஹென்றி முதல் முறையாக ஒரு பேரை சொல்லியிருப்பான், டியாகோ. அத்தியாயம் 10. எறும்புகளின் தத்துவம். இன்னும் 129 நாட்கள் உள்ளன. போன அத்தியாயத்தில் டியாகோ எல்லார் முன்னாடியும் ஹென்ரிக்கு ஆதரவாக நின்னான் இல்லையா? அந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஸ்கூலில் எல்லாரும் அவங்கள ஒரு மாதிரியாக பார்த்தாலும் ஹென்ரிக்குள்ள ஒரு புது தைரியம் வந்துடுச்சு. ஏன்னா இப்போ அவன் தனியாக இல்லை. அன்னைக்கு ஸ்கூல் முடிஞ்சு ஹென்ரியும் டியாகோவும் ஒரு பார்க்கில் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போது ஹென்றி ரொம்ப நாளாக தன் மனசுக்குள்ளேயே வச்சிருந்த அந்த எறும்பு கொள்கையை டியாகோ கிட்ட சொல்கிறான். நாம் எல்லோரும் இந்த பிரபஞ்சத்தில் வெறும் எறும்புகள் மாதிரி தான் டியாகோ. நம்மளை விட பல கோடி மடங்கு பெரிய ஏதோ ஒன்று இருக்குது. அது நினச்சா நம்மளை சும்மா நசிக்கிட்டு போயிடலாம். நாம் வாழுறதுக்கோ சாகிறதுக்கோ எந்த ஒரு பெரிய அர்த்தமும் கிடையாது. நம்ம வெறும் எறும்புகள் தான் அப்படின்னு தன் விரக்தியை எல்லாம் கொட்டுறார். டியாகோ அதை கேட்டு சிரிக்கலை, கிண்டல் பண்ணலை. ரொம்ப அமைதியாக கேட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து, நீ சொல்கிறது ஒருவேளை உண்மையாக இருக்கலாம் ஹென்றி. நாம் எறும்புகளாக கூட இருக்கலாம். ஆனால் யோசிச்சு பாரு, ஒரு எறும்பு இன்னொரு எறும்புக்கு உதவி செய்யுது. எறும்புகள் கூட கூட்டமாக சேர்ந்து தனக்கான ஒரு உலகத்தை உருவாக்குது. நாம் சின்னதாக இருக்கலாம், ஆனால் நாம் தனியாக இல்லையே. நம்மளோட சின்ன வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுக்கறது நம்ம கூட இருக்கிற மற்றவங்க தானே அப்படின்னு கேட்குறான். இந்த கேள்வி ஹென்ரியோட மண்டைக்குள்ளே சம்மட்டால் அடித்த மாதிரி இருந்துச்சு. இது வரைக்கும் அவன் உலகத்தை ஒரு தனியாளாக நின்று தான் பார்த்துட்டு இருந்தான். ஆனால் டியாகோ உறவுகளோட கண்ணோட்டத்திலிருந்து உலகத்தை பார்க்க கற்றுக் கொடுக்கிறான். நீ தனியாக இருந்தால் நீ ஒரு எறும்பு தான். ஆனால் நீ இன்னொருத்தரோட சேரும்போது அது ஒரு குடும்பம், ஒரு சமூகம், ஒரு உலகம் ஆகுதுன்னு புரிய வைக்கிறான். ஹென்றி எந்த பதிலும் சொல்லலை. ஆனால் அவனோட மௌனம் அவன் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான்றதை காட்டுச்சு. அன்னைக்கு நடந்த அந்த உரையாடல் ஹென்ரியோட சிந்தனையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திச்சு. உலகத்தை அழிக்க காத்திருந்தவன் முதல் முறையாக அந்த உலகத்தில் இருக்கிற உறவுகளோட நெருக்கத்தை பற்றி யோசிக்க ஆரம்பித்தான். கவுண்டவுன் குறைஞ்சிட்டே இருக்கு. ஆனால் இப்போ முதல் முறையாக அந்த கவுண்டவுனை பார்க்கும்போது ஹென்ரிக்கு ஒரு சின்ன பயம் வருது. ஒருவேளை இந்த உலகம் அழியாமல் இருந்தால் நல்லா இருக்குமோ? ஏன்னா இப்போ அவனுக்கு இழப்பதற்கு டியாகோ என்கிற ஒரு உறவு கிடைச்சிருக்கு. அத்தியாயம் 11. ஒரு துடிக்கும் இதயம். இன்னும் 125 நாட்கள் உள்ளன. டியாகோவோட நட்பு ஹென்ரிக்குள்ள ஒரு சின்ன நம்பிக்கையை விதைச்சது. வாழ்க்கையில் அர்த்தங்கிறது நாம் உருவாக்குற உறவுகளில் தான் இருக்குமோன்னு அவன் யோசிக்க ஆரம்பித்தான். அந்த கேள்விக்கு பதில் சொல்ல மாதிரி அடுத்த சம்பவம் அவனோட சொந்த குடும்பத்திலேயே நடக்குது. ஒரு நாள் ஹென்ரியோட அண்ணன் சார்லியும் அவனோட காதலியும் ஹென்றி கிட்ட ஒரு உதவி கேட்குறாங்க. இன்னைக்கு குழந்தைக்கு ஸ்கேன் பார்க்க போகிறோம், நீயும் கூட வரியா அப்படின்னு கேட்குறாங்க. ஹென்ரிக்கு முதல்ல போக இஷ்டமே இல்லை. பொறுப்பே இல்லாத இவன் கூட நான் ஏன் வரணும் அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு எரிச்சல் இருந்தாலும் ஏதோ ஒரு உந்துதல்ல அவங்க கூட போக சம்மதிக்கிறான். 3 பேரும் அந்த சின்ன ஸ்கேன் ரூமுக்குள்ளே உட்காந்துருக்காங்க. டாக்டர் சூயியோட வயிற்றுல அந்த கருவியை வச்சு மெல்ல நகர்த்துறாங்க. மானிட்டரில் கருப்பு வெள்ளையா ஏதேதோ தெரியுது. ஹென்ரிக்கு ஒன்றுமே புரியலை. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, இதை பாருங்க, இதுதான் குழந்தையோட இதய துடிப்பு. அந்த சின்ன ஸ்க்ரீனில் ஒரு சின்ன புள்ளி வேகமாக துடிச்சிட்டு இருக்கு. லேப்டாப் லேப்டாப்னு அந்த சத்தம் அந்த அறை முழுக்க கேட்குது. அந்த நிமிஷம், அந்த ஒரு நொடி ஹென்ரியோட உலகமே ஸ்தம்பிச்சு போகுது. அது வரைக்கும் பொறுப்பில்லாதவனா, கண்டுகொள்ளாதவனா அவன் பார்த்து அவனோட அண்ணன் சார்லியோட கண்ணில் கண்ணீர் வழியுது.
அவன் சூயியோட கையை இறுக்கமாக படிச்சுட்டு அந்த ஸ்க்ரீனை ஆச்சரியமாக பார்க்குறான். பயம், சந்தோஷம், பொறுப்புணர்வுன்னு எல்லா உணர்ச்சியும் அவன் முகத்தில் தெரியுது. ஹென்றி தன் அண்ணனை ஒரு புது மனுஷனாக பார்க்குறான், ஒரு அப்பாவாக பார்க்குறான். அந்த சின்ன இதய துடிப்பின் சத்தம் ஹென்ரியோட மனசுக்குள்ளே இருந்த வெறுப்பையும் விரக்தியையும் உடைச்சிட்டு உள்ளே போகுது. அது வெறும் ஒரு சத்தம் இல்லை, அது ஒரு எதிர்காலம், இது ஒரு வாழ்க்கை, இது ஒரு நம்பிக்கை. வீட்டுக்கு வர வழியில் சார்லி முதல் முறையாக ஹென்றி கிட்ட மனசு விட்டு பேசுகிறான். எனக்கு பயமாக இருக்குடா, ஆனால் அதே சமயம் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. நான் நல்ல அப்பாவாக இருப்பேனான்னு தெரியலை அப்படின்னு சொல்கிறான். அண்ணனும் தம்பியும் முதல் முறையாக உண்மையாக பேசிக்கிறாங்க. அன்னைக்கு ராத்திரி ஹென்றி அந்த அல்ட்ராசவுண்ட் ஃபோட்டோவையே பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது ஒரு சின்ன கரும்புள்ளி தான், ஆனால் ஹென்றிக்கு அது உலகத்தை காப்பாற்றுறதுக்கான இன்னொரு பெரிய காரணமாக தெரியுது. தியாகோவுக்காக, இப்போ இந்த பிறக்க போகிற குழந்தைக்காக. ஹென்ரியோட காரணங்கள் லிஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக நீளமாயிட்டே போகுது. அத்தியாயம் 12. இன்னும் 119 நாட்கள் உள்ளன. ஹென்ரியோட வாழ்க்கையில் டியாகோ பிறக்க போகிற குழந்தைன்னு சின்ன சின்னதாக சந்தோஷம் எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருக்கு. அவனோட பழைய தோழி ஆட்ரேவும் இப்போ அவன்கிட்ட மறுபடியும் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டா. ஒரு நாள் அவள் ஒரு பார்ட்டிக்கு ஹென்ரியையும் டியாகோவையும் கூப்பிடுறா. வாடா, ரொம்ப நாளாச்சு, நம்ம ஜாலியாக இருந்து பழைய மாதிரி இருக்கலாம்னு சொல்கிறா. ஹென்ரிக்கு ஒரே பயம், பார்ட்டி கூட்டம்னாவே அவனுக்கு ஆகாது. அதுவும் இல்லாமல் அங்கே மார்க்கஸ் வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்ப தயங்குறான். ஆனால் டியாகோ அவனுக்கு தைரியம் சொல்கிறான். நான் உன் கூடவே இருக்கேன், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம்னு சொல்லி அவனை சம்மதிக்க வைக்கிறான். 2 பேரும் பார்ட்டிக்கு போகிறாங்க. உள்ளே நுழைஞ்சதும் ஹென்ரிக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. ஆனால் டியாகோ அவனோட கையை பிடிச்சிக்கிட்டே இருக்கான். முதல் முறையாக ஒரு கூட்டத்துக்குள்ளே ஹென்றி கொஞ்சம் தைரியமாக நிற்கிறான். ஆட்ரே வந்து அவங்க கூட ஜோலியாக பேசிட்டு இருக்கா. ஒரு நிமிஷம் எல்லாமே சரியாயிடுச்சு, தன்னோட வாழ்க்கை ஒரு டீனேஜ் பையனோட வாழ்க்கை மாதிரி மாறிடுச்சுன்னு ஹென்றி நினைக்கிறான். ஆனால் அவங்க சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்கல. அந்த கூட்டத்துக்குள்ளேருந்து மார்க்கஸ் வரான். ஹென்ரியையும் டியாகோவையும் ஒன்று, அதுவும் சந்தோஷமாக பார்த்ததும் அவனுக்குள்ளே இருக்கிற மிருகம் முழிச்சிக்குது. நேராக அவங்க கிட்ட வந்து கேவலமாக சிரிக்கிறா. ஓ, ஜெஸ்ஸி செத்ததும் உனக்கு உடனே அடுத்த ஆள் கிடைச்சிருச்சா அப்படின்னு கேட்டு ஹென்ரியோட இதயத்துக்கே குத்துறான். இந்த கொடுமையான வார்த்தைகளை கேட்டதும் ஹென்ரியோட உலகமே சொல்லிடுது. பழைய காயங்கள் எல்லாம் மறுபடியும் இரத்தமாக கொட்டுது. அவன் அப்படியே உறைஞ்சி நிற்கிறான். ஆனால் இந்த முறை அவன் தனியாக இல்லை. டியாகோ உடனே ஹென்ரியோட கையை இன்னும் இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு மார்க்கஸுக்கு முன்னாடி வந்து நிற்கிறான். உனக்கு வெக்கமாக இல்லையா, இங்கே இருந்து போயிடுன்னு கோபமாக சொல்கிறான். 2 பேருக்கும் வாக்குவாதம் அதிகமாகுது. அந்த பார்ட்டியோட சந்தோஷம் காணாமல் போகுது. டியாகோ ஹென்ரியை அங்கிருந்து கூட்டிக் கொண்டு வெளியே வந்துடுறான். அவங்க பார்ட்டியை விட்டு வெளியே வந்தாலும் அங்கே ஹென்ரிக்கு ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக புரிய வச்சது. மார்க்கஸ் மாதிரி ஆட்கள் இருக்கிறதுனால இந்த உலகம் சில சமயம் நரகமாக தெரியுது. ஆனால் டியாகோ மாதிரி ஆட்கள் இருக்கிறதுனால அந்த நரகத்திலேயும் வாழ்றதுக்கு ஒரு காரணம் கிடைக்குது. உலகத்தை காப்பாற்றுறதுக்கான போராட்டம் அவனுக்கு வழியில் நடக்கிறத விட அவனுக்கு உள்ளதான் இன்னும் அதிகமாக நடந்துட்டு இருக்கு. அத்தியாயம் 13. இன்னும் 115 நாட்கள் உள்ளன. பார்ட்டியில் நடந்த அந்த மோசமான சம்பவத்திற்கு பிறகு ஹென்ரியும் டியாகோவும் காரில் வீடு திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். காருக்குள் நிசப்தம் நிலவுகிறது. மார்க்கஸ் சொன்ன வார்த்தைகள் ஹென்ரியின் மனதை ஒரு வாள் போல கீறிக்கொண்டு இருக்கிறது. அந்த அமைதியை கலைத்து டியாகோ மெதுவாக கேட்கிறான். நீ ஓகே தானே? அந்த ஒரு சாதாரண கேள்வி இத்தனை நாட்களாக ஹென்றி தனக்குள் பூட்டி வைத்திருந்த அத்தனை உணர்ச்சிகளையும் உடைத்து கொண்டு வெளியே வர காரணமாகிறது. ஹென்றி முதல் முறையாக தன் காதலன் ஜெஸ்ஸியை பற்றி முழுமையாக பேச ஆரம்பிக்கிறான். அவன் ஜெஸ்ஸியை எப்படி சந்தித்தான், அவர்களின் காதல் எவ்வளவு அழகாக இருந்தது, இருவரும் சேர்ந்து கண்ட கனவுகள் என அனைத்தையும் கொட்டுகிறான். அவன் பேச பேச அவனது குரல் உடைகிறது. பிறகு தன் பேச்சின் கடினமான பகுதிக்கு வருகிறான். ஜெஸ்ஸி எப்படி மன அழுத்தத்தில் இருந்தான், அவனது தற்கொலைக்கு முந்தைய நாட்களில் அவனை எப்படி தனிமையாக உணர்ந்தான் என்பதை எல்லாம் விவரிக்கிறான். மிக முக்கியமாக தன் மனதை அரைத்து கொண்டிருக்கும் அந்த குற்ற உணர்ச்சியை டியாகோவிடம் சொல்கிறான். ஒருவேளை நான் அவன் கூட இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்திருந்தா, ஒருவேளை நான் அவன் சொன்னதை சரியாக புரிஞ்சிக்கிட்டு இருந்தா, அவன் இன்னைக்கு உயிரோடு இருந்திருப்பானோ, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு தோணுது அப்படின்னு டியாகோ கிட்ட அவன் அழுதுகிட்டே சொல்கிறான். டியாகோ அந்த நேரத்தில் எந்த அறிவுரையும் சொல்லலை, அதையெல்லாம் மறந்துடு என்று ஆறுதலும் கூறலை. அவன் அமைதியாகவும் கவனமாகவும் ஹென்றி சொல்வதையெல்லாம் உள்வாங்கிக் கொண்டான். ஹென்றி அழுது தீர்க்கும் வரை அவனுக்கு தோள் கொடுத்தான். சில சமயங்களில் 1000 ஆறுதல் வார்த்தைகளை விட நமக்காக ஒருவர் அமைதியாக கேட்பதுதான் மிக பெரிய மருந்தாக இருக்கும் இல்லையா? டியாகோ அதைத்தான் செய்தான்.
தன் கதையை சொல்லி முடித்த பிறகு ஹென்றிக்கு தன் தோள்களில் இருந்த ஒரு பெரிய பாரம் இறக்கி வைத்தது போல இருந்தது. இத்தனை நாட்களாக தனக்குள் புதைத்து வைத்திருந்த ஒரு ரகசியத்தை, ஒரு வழியினை நம்பிக்கையான ஒருவரிடம் பகிர்ந்து கொண்ட நிம்மதி அவனுக்கு கிடைச்சது. அந்த இரவு உலகத்தை காப்பாற்றுவதா வேண்டாமா என்ற முடிவை ஹென்றி எடுக்கவில்லை. ஆனால் அவன் தன்னைத்தானே குணப்படுத்திக் கொள்வதற்கான முதல் படியை எடுத்திருந்தான். அவனுடைய வழியை பகிர்ந்து கொள்ள இப்போது டியாகோ இருக்கிறான் என்ற நம்பிக்கை அந்த சிகப்பு பட்டனை பற்றியானது எண்ணத்தை இன்னும் கொஞ்சம் மாற்றியிருந்தது. அத்தியாயம் 14. இன்னும் 110 நாட்கள் உள்ளன. டியாகோவிடம் தன் மனதை பகிர்ந்து கொண்டதால் ஹென்றிக்கு மனதில் இருந்த பெரிய பாரம் குறைந்திருந்தது. அவன் வாழ்க்கையில் முதல் முறையாக பிரச்சினைகளை தனியாக சுமக்க வேண்டியதில்லை என்ற உணர்வு அவனுக்கு வந்தது. ஆனால் அவனது பிரச்சினைகள் அவனை அவ்வளவு எளிதாக விட்டுவிடுவதாக இல்லை. அன்று இரவு அவன் உறங்கும் போது மீண்டும் அந்த நீல நிற ஒளி, மீண்டும் அதே கடத்தல், அதே குளிர்ச்சியான உலோக அறை, அதே நத்தை போன்ற எலியன்கள். இந்த முறை ஹென்றி பயப்படல. அவனுக்குள் ஒரு விதமான சலிப்பும் கோபமும் இருந்தது. வழக்கம் போல் அந்த உணர்ச்சியற்ற குரல் அவன் மனதில் ஒலித்தது. முழுவி செய்து விட்டாயா? இந்த உலகத்தை காப்பாற்ற ஒரு காரணத்தை சொல். இதற்கு முன்பு வரை இந்த கேள்விக்கு ஹென்றி மௌனத்தையே பதிலாக கொடுத்து வந்தான். ஆனால் இந்த முறை அவனுக்குள் ஏதோ ஒன்று மாறியிருந்தது. ஏன் நான் என்று முதல் முறையாக திருப்பி கேட்கிறான் ஹென்றி. இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. தலைவர்கள், விஞ்ஞானிகள், நல்லவங்கன்னு எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களையெல்லாம் விட்டுட்டு ஏன் என்கிட்ட வந்து இந்த தேர்வை கொடுக்குறீங்க? அவனது கேள்விக்கு அந்த ஏலியன்களிடமிருந்து எந்த ஆச்சரியமோ உணர்ச்சியோ வெளிப்படல. தேர்வு உன்னுடையது என்று மட்டும் மீண்டும் அந்த குரல் ஒலித்தது. சரி, நான் பட்டனை அழித்துட்டேன்னு வச்சுப்போம். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? நீங்கள் எங்களை நிம்மதியாக விட்டு விடுவீங்களா? இல்லை இது வேற ஏதாவது பெரிய விளையாட்டில் ஒரு சின்ன பகுதியா என்று ஹென்றி கோபமாக கேட்கிறான். ஏலியன்கள் அவனது கேள்விகளுக்கு பதில் அளிக்கல. அவனது கோபத்தையும் அவை கண்டுகொள்ளல. அவை அவனை மீண்டும் அவனது அறைக்கு அனுப்பிவிடுகின்றன. ஹென்றி தன் அறை தரையில் குளிரில் விழுத்தெழுகிறான். இந்த முறை அவனுக்குள் விரக்திக்கு பதிலாக ஒரு விதமான கோபம் இருந்தது. இந்த ஏலியன்கள் அவனை ஒரு பொருட்படுத்தாதது அவனுக்கு புரிகிறது. அவனது நாம் தான் எறும்புகள் தத்துவம் மீண்டும் அவன் நினைவுக்கு வருகிறது. அந்த அமானுஷ்யமான குளிரான அனுபவத்திற்கு பிறகு ஹென்றிக்கு ஏதாவது ஒரு உண்மையான இதமான விஷயத்தை பார்க்க வேண்டும் என்ற உணர்வு தோன்றியது. உடனடியாக தன் ஃபோனை எடுத்து டியாகோவுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறார். இந்த அத்தியாயம் ஹென்றி இனி பழைய மாதிரி அமைதியாக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்பதை காட்டுது. அவனுக்குள் கேள்விகள் பிறந்திருக்கின்றன. அவன் இப்போது பதில்களை தேட ஆரம்பித்திருக்கின்றான். அந்த தேடல்தான் ஒருவேளை இந்த உலகத்தை காப்பாற்றுவதற்கான வழியை காட்டுமோ? அத்தியாயம் 15. இன்னும் 108 நாட்கள் உள்ளன. ஏலியன்களுடனான சந்திப்பால் குழப்பத்திலும் கோபத்திலும் இருந்த ஹென்றிக்கு டியாகோவின் எங்கள் வீட்டுக்கு வரியா என்ற மெசேஜ் ஒரு பெரிய ஆறுதலாக இருந்தது. அவனும் உடனே சம்மதித்து டியாகோவின் வீட்டுக்கு போகிறான். ஹென்ரியோட வீட்டை போல இல்லாமல் டியாகோவின் வீடு ரொம்ப அமைதியாகவும் அன்பாகவும் இருந்தது. சுவர்களில் டியாகோ வரைந்த அழகான ஓவியங்கள். அவனுடைய அம்மா ஹென்ரியை பார்த்ததும் ஒரு புன்னகையோடு வரவேற்கிறார்கள். அந்த வரவேற்பில் இருந்த உண்மையான அன்பு ஹென்றிக்கு மிகவும் புதிதாக இருந்தது. டியாகோவின் அறைக்குள் சென்றதும் ஹென்றி ஒரு புதிய உலகத்தையே பார்க்கிறான். அது முழுவதும் ஓவியங்கள், வண்ணங்கள், கேன்வாஸ்கள் என நிறைந்திருந்தது. அது டியாகோவின் உலகம். அங்கே டியாகோ தனது வழிகளையும் சந்தோஷங்களையும் ஓவியங்களாக மாற்றி வைத்திருந்தான். 2 பேரும் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். ஹென்றி ஏலியன்களை பற்றி சொல்லவில்லை என்றாலும் தனக்கு ஏற்படும் அந்த நான் ஒரு அற்பமானவன் என்ற உணர்வை பற்றி பேசுகிறான். இந்த உலகத்தில் நான் வாழ்றதற்கு சாகிறதுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை என்று சொல்கிறான். டியாகோ அவனது ஓவியங்களில் ஒன்றை காட்டுகிறான். அது நட்சத்திரங்கள் நிறைந்த ஒரு இரவு வானத்தின் ஓவியம். இந்த நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றும் எவ்வளவு பெருசு தெரியுமா? ஆனால் இங்கிருந்து பார்க்கும்போது அதுங்க எவ்வளவு சின்னதாக தெரியுது. அதனால் அதோட மதிப்பு குறைஞ்சிடுமா என்ன? நாமளும் அப்படித்தான் ஹென்றி. நம்மளை நாமளே சின்னவங்களா நினச்சிக்க. ஆனால் உண்மையில் நாம் ஒவ்வொருத்தரும் ஒரு பிரபஞ்சம் என்று சொல்கிறான். அந்த வார்த்தைகள் ஹென்ரியின் மனதை தொடுகின்றன. பேசிக்கொண்டே இருக்கும்போது அவர்களுக்குள் இருந்த இடைவெளி குறைகிறது. டியாகோ மெதுவாக ஹென்ரியின் கைகளை பிடிக்கிறான். அந்த ஒரு சின்ன ஸ்பர்ஷம் ஹென்ரிக்குள் இருந்த பயத்தையும் அவன் உணர்ந்த அசிங்கத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கரைக்கிறது. மார்க்கஸிடம் அவன் அனுபவித்த வன்முறையான தொடுதலுக்கும் டியாகோவிடம் இந்த மென்மையான ஆறுதல் தரும் தொடுதலுக்கும் எவ்வளவு வித்தியாசம்! அந்த இரவு ஹென்றிக்கு ஒரு விஷயத்தை புரிய வைத்தது. அந்த பிரபஞ்சம் எவ்வளவு பெரிதாக பயமுறுத்துவதாக இருந்தாலும் அதில் அன்பு போன்ற சின்ன சின்ன அழகான தருணங்கள் தான் நம்முடைய வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுக்கிறது.
உலகத்தை காப்பாற்ற வேண்டுமா வேண்டாமா என்று அவனுக்கு இன்னும் முழுமையாக தெரியல. ஆனால் டியாகோவுடன் இருக்கும் இது போன்ற தருணங்களுக்காக இன்னும் கொஞ்ச நாள் இந்த உலகத்தில் வாழலாம் என்று அவனுக்கு தோன்றது. அத்தியாயம் 16. ஹென்ரியின் வாழ்க்கை டியாகோ வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சத்தை பார்க்க ஆரம்பித்தது. ஆனால் அவனுடைய கடந்த காலம் அவனை முழுதாக விட்டுவிடல. சில நாட்கள் நம்மை அறியாமலேயே நம் பழைய காயங்களை கிளறிவிடும் அல்லவா? அப்படி ஒரு நாள் வருகிறது. அது ஜெஸ்ஸியின் பிறந்த நாள். ஜெஸ்ஸி இப்போது இல்லை என்றாலும் அந்த நாள் ஹென்ரிக்கு ஆற்றைக்கும் மறக்க முடியாத ஒன்று. இருவரும் ஒருவரை ஒருவர் தவிர்க்கிறார்கள். அந்த நாள் இருவருக்குமே வழியானது. ஆனால் ஆற்றே ஹென்ரியை தேடி வருகிறாள். அவளது கண்களில் தயக்கமும் சோகமும் நிரம்பியிருக்கிறது. நாம எங்கேயாவது வெளியில போலாமா ஜெஸ்ஸிக்காக என்று உடைந்த குரலில் கேட்கிறாள். ஹென்ரிக்கு முதலில் மறக்க தோன்றுகிறது. அந்த வழியை மீண்டும் அனுபவிக்க அவன் தயாராக இல்லை. ஆனால் ஆற்றேயின் முகத்தை பார்க்கும்போது அவளும் அதே வழியில் தான் இருக்கிறாள் என்பது புரிகிறது. சரி என்று சம்மதிக்கிறான். அவர்கள் இருவருமே அதற்கு முன்னாடி 3 பேரும் அடிக்கடி செல்லும் ஒரு பழைய பூங்காவிற்கு செல்கிறாங்க. அங்கே மௌனமாகவே நீண்ட நேரம் உட்கார்ந்திருக்கிறாங்க. வார்த்தைகளை விட அவர்களின் மௌனம் அதிகமாக பேசுது. மெதுவாக ஆற்றை பேச ஆரம்பிக்கிறாள். நான் ஒரு நல்ல ஃப்ரெண்டா இல்லைன்னு தோணுது. நான் அவன்கிட்ட சரியா பேசியிருந்தா ஒருவேளை என்று அவள் சொல்ல சொல்ல ஹென்றி இடைமறிக்கிறான். இல்லை ஆற்றே, தப்பு உன்னோடது இல்லை. எல்லா தப்பும் என்னோடது தான். நான் தான் அவனை காப்பாற்ற தவறிட்டேன் என்று இத்தனை நாளாக தன் நெஞ்சை அழித்து கொண்டிருந்த பாரத்தை சொல்கிறான். அந்த நிமிடம் இருவர் கண்களிலும் கண்ணீர். முதல் முறையாக ஜெஸ்ஸியின் மரணம் குறித்து அவர்கள் வெளிப்படையாக பேசிக்கொள்கிறார்கள். ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டி கொள்ளாமல் தங்கள் வலியையும் குற்ற உணர்ச்சியையும் பகிர்ந்து கொள்கிறார்கள். அந்த பகிர்வு அவர்களுக்குள் இருந்த பெரிய சுவரை உடைக்கிறது. அன்று அவர்கள் அழுதார்கள், சிரித்தார்கள், பழைய நல்ல நினைவுகளை பற்றி பேசினார்கள். பிரிந்து போன அவர்களின் நட்பு அந்த பூங்காவில் ஜெஸ்ஸியின் நினைவுகளால் மீண்டும் இணைந்தது. வீட்டுக்கு திரும்பும் போது ஹென்ரிக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிகிறது. ஜெஸ்ஸி இறந்து விட்டான் என்பது எவ்வளவு பெரிய உண்மையோ அதே அளவுக்கு அவன் நினைவுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதும் உண்மை. அந்த நினைவுகளை, அந்த அன்பை, அந்த நட்பை காப்பாற்றவாவது இந்த உலகம் இருந்தாக வேண்டும். உலகத்தை ஏன் காப்பாற்ற வேண்டும் என்ற கேள்விக்கு ஹென்ரியின் மனதில் இப்போது இன்னொரு பெயர் சேர்ந்து கொண்டது: ஆற்று. அத்தியாயம் 17. இன்னும் 95 நாட்கள் உள்ளன. நட்பு, காதல்னு ஹென்ரியோட வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பித்தாலும் அவனோட குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அப்படியே தான் இருந்துச்சு. சில காயங்கள் நாம் மறந்த மாதிரி இருந்தாலும் அது சரியாக நேரம் பார்த்து மறுபடியும் நம்மளை வலிக்க செய்யும். அப்படி ஒரு வலி ஹென்ரியோட வீட்டு வாசலில் வந்து நிற்குது. ஒரு நாள் சாயங்காலம் திடீர்னு காலிங் பெல் அடிக்குது. கதவை திறந்த ஹென்ரிக்கு ஒரு நிமிஷம் இதய துடிப்பு நின்று போச்சு. அங்கே பல வருஷமாக எங்கே இருக்கானே தெரியாமல் இருந்த அவனோட அப்பா நின்றுருக்காரு. ஒரு சின்ன சிரிப்போட, எதுவுமே நடக்காத மாதிரி. ஹாய் பையங்களா, எப்படி இருக்கீங்கன்னு கேட்டுக்கிட்டே வீட்டுக்குள்ளே வராரு. அவரோட வருகை அந்த வீட்டில் ஒரு பெரிய புயலையே உருவாக்குது. அம்மா முகத்தில் அதிர்ச்சியும் கோபமும் பழைய வலியும் ஒன்றா தெரியுது. அண்ணன் சார்லி அவரை கண்டுக்காம முறிச்சுக்கிட்டே நிற்கிறான். ஆனால் ஹென்ரியோட அப்பா எதை பற்றியும் கவலைப்படாமல் ரொம்ப ஜாலியாக பேச ஆரம்பிக்கிறாரு. தான் திருந்துட்டதாகவும் இனிமே குடும்பத்தோடு இருக்க போகிறதாகவும் வாக்குறுதி கொடுக்குறாரு. ஹென்ரிக்கு இது எல்லாமே நாடகமாக தெரியுது. ஏன்னா இது முதல் தடவை இல்லை. இதுக்கு முன்னாடியும் பல முறை இப்படித்தான் வந்து நம்பிக்கை கொடுத்து கடைசியில் ஏமாத்திட்டு போயிருக்கிறார். ஹென்ரிக்கு பொறிக்க முடியல. இப்போ இதுக்கு வந்தீங்க? இத்தனை நாளாக எங்கே போயிருந்தீங்க? நாங்கள் எப்படி இருந்தோம்னு ஒரு நாளாவது யோசிச்சு பார்த்தீங்களான்னு தன் கோபத்தை எல்லாம் கொட்டுறார். அந்த உரையாடல் ஒரு பெரிய சண்டையில் முடியுது. கடைசியில் அவர் வந்த உண்மையான காரணம் தெரிய வருது. அவருக்கு பண கஷ்டம். அதனால் அம்மா கிட்ட பணம் கேட்க வந்திருக்கிறாரு. பணம் கிடைக்காதுன்னு தெரிஞ்சதும் எல்லாரையும் திட்டுட்டு மறுபடியும் அந்த வீட்டை விட்டு போயிட்டாரு. அவர் போனதுக்கப்புறம் அந்த வீடு முன்னே இருந்ததை விட அமைதியாக ஆனால் ரொம்ப பாரமாக இருக்குது. ஹென்ரிக்கு உலகத்தை காப்பாற்றுறதுக்கான சில காரணங்கள் கிடைச்சிருந்தது. டியாகோ, ஆட்ரே, பிறக்க போகிற குழந்தைன்னு ஒரு சின்ன லிஸ்ட் போட்டிருந்தான். ஆனால் அவனோட அப்பாவோட இந்த வருகை அந்த லிஸ்ட்டை கிழிச்சு போடுற மாதிரி இருந்தது. மனிதர்கள் இப்படித்தான், சுயநலவாதிகள். அவங்க ஏமாத்துவாங்க, காயப்படுத்துவாங்க, கடைசியில் கை விட்டுட்டு போயிடுவாங்க. இப்படிப்பட்ட மனிதர்களுக்காக இந்த உலகத்தை நான் ஏன் காப்பாற்றணும்? ஹென்ரியோட மனசில் இருந்த முக்கியமான கேள்வி இப்போ இன்னும் பெரியதாகவும் அழுத்தமாகவும் ஆயிடுச்சு. டியாகோவால் வந்த நம்பிக்கை அவனோட அப்பாவோட வருகையால் கொஞ்சம் ஆட்டம் காணுது. அத்தியாயம் 19. இன்னும் 81 நாட்கள் உள்ளன. ஹென்றி கொஞ்சம் கொஞ்சமாக உலகத்தின் நல்ல பக்கங்களை பார்க்க ஆரம்பித்திருந்தான். ஆனால் பிரச்சனை எப்போதும் நாம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து தானே வரும். இந்த முறை அந்த பிரச்சனை ஹென்ரியின் சொந்த அண்ணன் சார்லி ரூபத்தில் வந்திருக்கு. ஒரு நாள் சார்லி தற்செயலாக ஹென்ரியின் டைரியையோ அல்லது அவன் எழுதிய உலக அழிவு கட்டுரையோ பார்த்து விடுகிறான்.
அதில் ஏலியன்கள், கவுண்டவுன், சிகப்பு பட்டன் போன்ற விஷயங்களை படித்ததும் அவனுக்கு ஒரே குழப்பம். முதலில் அதை ஒரு கதையாக நினைக்கிறான். ஆனால் ஹென்ரியின் நடவடிக்கைகளை பார்க்கும்போது அவனுக்கு சந்தேகம் வலுக்கிறது. அவன் ஹென்ரியிடம் நேரடியாக, டேய் இதெல்லாம் என்னடா, நீ ஏலியன்ஸ் பார்த்தியா என்று கேட்கிறான். ஹென்றி அது சும்மா கதை, கெமிஸ்ட்ரி அசைன்மெண்ட் என்று சொல்லி சமாளிக்க பார்க்கிறான். ஆனால் சார்லி நம்புவதாக இல்லை. சார்லிக்கு அப்போது பண தேவை அதிகமாக இருந்தது. அவனது காதலி சூயி கர்ப்பமாக இருக்கிறாள். அவனுக்கு அவனுக்கு நிலையான வேலை இல்லை. அந்த விரக்தியில் அவனுக்கு ஒரு விபரீதமான யோசனை தோன்றுகிறது. ஒருவேளை ஹென்றி சொல்வது உண்மையாக இருந்தால் இதை வைத்து பணம் சம்பாதிக்கலாமே என்று நினைக்கிறான். ஹென்றி எவ்வளவு கெஞ்சியும் கேட்காமல் சார்லி ஒரு உள்ளூர் பத்திரிகை நிருபருக்கு ஃபோன் செய்து விடுகிறான். என் தம்பியை ஏலியன்ஸ் கடத்திட்டு போகுது, உலக அழிவை பற்றி அவன் எங்க கிட்ட சொல்லியிருக்கிறான் விஷயத்தை போட்டு ஒடிச்சிட்டான். இந்த விஷயம் ஹென்றிக்கு உலகமே தலைகீழாக சொல்கின்றது. அவன் பாதுகாப்பாக உணர்ந்த ஒரே ஒரு இடம் அவனது வீடுதான். இப்போது அவனது சொந்த அண்ணனே அவனது நம்பிக்கையை உடைச்சி அவனது மிகப்பெரிய ரகசியத்தை வெளி உலகத்துக்கு காட்டி கொடுத்து விட்டான். அவனுக்கு இப்போது 2 எதிரிகள். வெளி உலகத்தை அழிக்க காத்திருக்கும் ஏலியன்கள், வீட்டுக்குள் அவனது ரகசியத்தை வைத்து பணம் சம்பாதிக்க நினைக்கும் அவனது அண்ணன். இந்த நம்பிக்கை துரோகம் ஹென்ரியை மீண்டும் பழைய இருட்டுக்குள் தள்ளுகிறது. இப்படிப்பட்ட அண்ணன் இருக்கும் இந்த உலகத்தை நான் ஏன் காப்பாற்றணும் என்ற கேள்வி அவனது மனதில் ஆழமாக பதிகிறது. அந்த சிகப்பு பட்டனை அழுத்தும் முடிவிலிருந்து அவன் இன்னும் பல படிகள் பின்னோக்கி சென்று விடுகிறான். அத்தியாயம் 20. இன்னும் 79 நாட்கள் உள்ளன. தன் சொந்த அண்ணனே தன்னோட ரகசியத்தை உலகத்துக்கு தெரிவிச்சிட்டான் என்ற அதிர்ச்சியில் இருந்த ஹென்றி மீள்வதற்குள் அந்த உலகம் அவனது வீட்டு வாசலில் வந்து நின்றது. அடுத்த நாள் காலையில் ஹென்ரியின் வீட்டின் முன்பு ஒரு சின்ன கூட்டமே கூடிவிட்டது. உள்ளூர் பத்திரிகை நிருபர்கள், கேமராமேன்கள் என சிலர் நிற்கிறார்கள். வீட்டின் தொலைபேசி இடைவிடாமல் ஒலித்து கொண்டே இருக்குது. நீங்கள் தான் ஏலியன் கூட பேசுகிற பையனா என்று ஒரு நிருபர் கேட்க, ஹென்ரியின் அம்மா கோபத்துடன் கதவை சாத்துகிறார். ஹென்ரியின் வீடு இப்போது ஒரு மிருக காட்சி சாலையில் உள்ள கூண்டு போல ஆகிவிட்டது. உள்ளே இருக்கும் ஹென்றி வெளியே வேடிக்கை பார்க்கும் கூட்டத்தின் பார்வைகளால் குத்தப்படுகிறான். வீட்டுக்குள் பெரும் புயலே வீசிக்கொண்டிருந்தது. அம்மா சார்லியிடம் கோபத்தில் கத்துகிறார். பணத்துக்காக உன் சொந்த தம்பியையே இப்படி ஊர் சிரிக்க வச்சுட்டியேடா என்று அழுகிறார். சார்லியோ, நான் நல்லதுக்காகத்தான் செஞ்சேன், நமக்கு பணம் கிடைக்கும்னு நினைச்சேன் என்று ஏதோ சமாதானம் சொல்கிறான். ஆனால் அந்த வீட்டில் யாரும் அதை நம்ப தயாராக இல்லை. ஹென்றி தன் அண்ணனை வெறுப்புடன் பார்க்கிறான். இந்த நரகமான சூழலுக்கு நடுவில் ஒரு தேவதூதனை போல அங்கே வருகிறான் டியாகோ. வாசலில் இருந்த நிருபர்களை எல்லாம் தள்ளி விட்டுட்டு நேராக வீட்டுக்குள் வருகிறான். அவன் ஹென்ரியிடம் எதுவும் கேட்கல. நீ உண்மையை சொல்றியா பொய்யா சொல்றியா என்றெல்லாம் விசாரிக்கல. அவன் நேராக ஹென்ரியின் அருகில் வந்து, நான் இருக்கேன், பயப்படாது என்று மட்டும் சொல்கிறார். சிறிது நேரத்தில் ஆட்ரேவும் வந்து சேர்கிறாள். அவர்களும் இந்த செய்தியை கேட்டு அதிர்ச்சியாகி ஹென்ரிக்கு ஆதரவாக நிற்கிறாங்க. ஹென்ரிக்கு அவமானத்தில் அழுகை வருகிறது. அவனது வழி, அவனது ரகசியம் இப்போது எல்லோருக்கும் ஒரு பொழுதுபோக்கு செய்தியாகி விட்டது. உலகம் எவ்வளவு கொடூரமானது என்பதை அவன் நேரடியாக அனுபவிக்கிறான். ஆனால் அதே சமயம் அந்த கொடூரத்திற்கு மத்தியிலும் தனக்காக வந்து நிற்கும் டியாகோவையும் ஆட்ரேவையும் பார்க்கிறான். இந்த உலகம் காப்பாற்றப்படுவதற்கு தகுதியற்றது என்பதற்கு அவனுக்கு 1000 காரணங்கள் இப்போது கிடைத்து விட்டன. ஆனால் அதை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்வதற்கு அவனிடம் இப்போது 2 உறுதியான காரணங்கள் இருக்கின்றன. கெட்டவர்களுக்காக இந்த உலகத்தை அழிப்பதா, அல்லது இந்த 2 நல்ல உள்ளங்களுக்காக அதை காப்பாற்றுவதா? ஹென்ரியின் மனப்போராட்டம் இன்னும் சிக்கலாகிறது. கவுண்டவுன் நிற்காமல் ஓடிக்கொண்டே இருக்குது. அத்தியாயம் 21. பள்ளியில் ஒரு காட்சி பொருள். இன்னும் 75 நாட்கள் உள்ளன. வீடே ஒரு சிறைச்சாலை போல ஆன பிறகு ஹென்ரிக்கு அடுத்த பெரிய சவால் காத்திருந்தது. பள்ளி. ஊருக்கே தெரிந்த ஒரு ஏலியன் ரகசியத்தோட பள்ளிக்கு எப்படி நுழைவது? ஆனால் அவன் தனியாக போகல. டியாகோவும் ஆட்ரேயும் அவனுக்கு துணையாக அவனது 2 பக்கமும் நடந்து வந்தாங்க. ஹென்றி பள்ளி வளாகத்திற்குள் நுழைந்த நொடி மொத்த கூட்டத்தின் பார்வையும் அவன் மேலே திரும்பியது. அதுவரை பேசிக்கொண்டிருந்தவர்கள் அமைதியானார்கள். அந்த அமைதிக்கு பிறகு கிசு கிசுப்புகளும் அடக்க முடியாத சிரிப்பொலிகளும் கேட்டன. அவன் ஒரு விசித்திரமான மிருகத்தை போல பார்க்கப்பட்டான். சிலர் அவனை பார்த்து கை நீட்டி சிரித்தார்கள். சிலர் ஏலியன் பாய் என்று கத்தினார்கள். வழக்கம் போல இந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கியது மார்க்கஸ் தான். அவன் தன் நண்பர்களுடன் ஹென்ரியை வழிமறித்தான். என்னடா, இன்னைக்கு உன் ஸ்பேஸ்ஷிப் பிக்கப் பண்ண வரலையா? இல்லை அவங்க உன்னை கைவிட்டுட்டாங்களா எல்லாரையும் போலவே என்று கொடூரமாக கிண்டல் செய்தான். ஹென்ரிக்கு அவமானத்தால் பூமிக்குள் புதைந்து விடலாம் போல இருந்தது. ஒவ்வொரு வார்த்தையும் ஈட்டி போல அவனை குத்தியது. ஆனால் அவன் எதிர்பார்த்ததற்கு மாறாக ஒன்று நடந்தது. டியாகோ ஹென்ரியின் கையை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு மார்கஸின் முன்னால் ஒரு கவசம் போல நின்றான். ஆட்ரே மார்கஸை முறைத்து பார்த்து, உனக்கு வேற வேலை இல்லையா என்று கோபமாக கேட்டாள். ஹென்ரிக்கு அது ஒரு புது அனுபவம். எப்போதும் தனியாக அடி வாங்கும் அவன் இன்று தனக்காக பேச, தனக்கு பக்கபலமாக நிற்க 2 நண்பர்கள் இருக்கிறார்கள்.
அவர்களின் ஆதரவு ஹென்றிக்கு ஒரு பக்கம் பழத்தை கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் மற்றவர்களின் கேலியும் கிண்டலும் பார்வைகளும் அவனது மனதை ஆழமாக காயப்படுத்தியது. தன்னுடைய வழி எப்படி மற்றவர்களுக்கு இவ்வளவு பெரிய வேடிக்கையாக இருக்கிறது என்று அவன் நொந்து போனான். இந்த மனிதர்கள் இரக்கமற்றவர்கள், இவர்கள் சுயநலவாதிகள், இவர்களுக்காக நான் ஏன் இந்த உலகத்தை காப்பாற்ற வேண்டும்? அந்த சிகப்பு பட்டனை அழுத்தாமல் விடுவதற்கு அவனுக்கு இன்னொரு சக்தி வாய்ந்த காரணம் அன்று கிடைத்தது. அவன் கையில் இருக்கும் அந்த பட்டன் இப்போது பெரும் உலகத்தின் தலைவிதியை நிர்ணயிக்கும் பட்டன் அல்ல. அது அவனை காயப்படுத்தியவர்களுக்கு தண்டனை கொடுக்கும் ஒரு ஆயுதமாகவும் அவனுக்கு தெரிய ஆரம்பித்தது. அத்தியாயம் 22. இன்னும் 72 நாட்கள் உள்ளன. பள்ளிக்கூடத்தில் ஏற்பட்ட அவமானம் ஒரு பக்கம், பத்திரிகைக்காரர்களின் தொல்லை மறுபக்கம் என ஹென்ரியின் வாழ்க்கை நரகமாகி போனது. இந்த சூழ்நிலையை சரி செய்ய அவனது அம்மா ஒரு முக்கியமான முடிவை எடுக்கிறார். ஒரு நாள் இரவு வீட்டில் அனைவரும் உறங்கிய பிறகு ஹென்ரியின் அறைக்கு வருகிறார். அவனது முகத்தில் இருந்த கலக்கத்தையும் வலியையும் அவரால் தாங்கிக் கொள்ள முடியல. அவன் அருகில் அமர்ந்து அவன் தலையை மெதுவாக வருடி கொடுக்கிறார். கோபமாகவோ எரிச்சலாகவோ பேசவில்லை. மாறாக ஒரு தாயின் முழுமையான கவலையுடன் கேட்கிறார். ஹென்றி, கண்ணா, உண்மையை சொல்லு. என்னதான் நடக்குது உனக்கு? இந்த ஏலியன் கதை அது உண்மையா? ஹென்ரியின் தொண்டையை ஏதோ அடைக்கிறது. இத்தனை நாட்களாக தன் மனதிற்குள் பூட்டி வைத்திருந்த பிரபஞ்ச ரகசியத்தை யாரிடம் சொல்வது என்று தெரியாமல் தவித்தான். இப்போது அவனது அம்மாவை கேட்கிறார். ஆமா என்று சொன்னால் தன்னை ஒரு மனநோயாளி என்று நினைப்பாரோ என்ற பயம். இல்லை என்று சொன்னால் அது அப்பட்டமான பொய். கடைசியில் அவன் உண்மையை சொல்ல துணிகிறான். ஏலியன்கள் தன்னை தொடர்ந்து கடத்துவதை பற்றியும், உலகம் அழிய இன்னும் சில நாட்களில் இருப்பதையும், அதை தடுக்கும் சிகப்பு பட்டன் தன் கையில் இருப்பதையும் சொல்லி முடிக்கிறார். அவன் பேசி முடித்ததும் அந்த அறையில் ஒரு நீண்ட அமைதி. அவனது அம்மா அவனை கோபமாக பார்க்கல, அவனை பார்த்து பரிதாபமாகவும் பார்க்கல. மாறாக அவளது கண்களில் கண்ணீர் வடிகிறது. அவர் ஹென்ரியை தன் அருகே இழுத்து இறுக்கமாக அணைத்துக் கொள்கிறார். நீ இவ்வளவு பெரிய கஷ்டத்தில் இருந்திருக்கியா? நான் ஒரு அம்மாவா இதை கூட கவனிக்காம விட்டுட்டேனா என்று அழுகிறார். அந்த அணைப்பில் ஹென்ரிக்கு ஒன்று புரிந்தது. அவனது அம்மா அவன் சொன்ன ஏலியன் கதையை நம்பல. தன் மகன் ஜெஸ்ஸியின் மரணத்துக்கு பிறகு ஏற்பட்ட மன உளைச்சலால் இப்படி ஒரு கற்பனையான உலகத்தை உருவாக்கி கொண்டு அதில் வாழ்கிறான் என்று நினைக்கிறார். அவர் கதையை நம்பல, ஆனால் தன் மகனின் வலியை முழுமையாக நம்பினார். அவன் அனுபவிக்கும் வேதனையை உணர்ந்தார். பல வருடங்களுக்கு பிறகு தன் அம்மாவின் அணைப்பில் ஹென்றி ஒரு குழந்தையைப் போல அழுகிறான். அவனது பாரம் கொஞ்சமாக குறைகிறது. உலகத்தை காப்பாற்றுவதற்கான காரணங்கள் பட்டியலில் இப்போது அம்மா என்ற வார்த்தையும் சேர்ந்து கொண்டது. ஆனால் ஹென்றிக்கு உதவ வேண்டும் என்று நினைக்கும் அவனது அம்மா அடுத்து எடுக்கப் போகும் ஒரு முடிவு ஹென்றிக்கு ஒரு புதிய சிக்கலை உருவாக்கப் போகுது. அத்தியாயம் 23. இன்னும் 68 நாட்கள் உள்ளன. ஹென்றி சொன்ன ஏலியன் கதையை அவனுடைய அம்மா நம்பல. என்றாலும் தன் மகனின் வழியை அவரால் உணர முடிந்தது. அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் அவர் ஹென்ரியை ஒரு மனநல ஆலோசகரிடம் அழைத்துச் செல்கிறார். ஹென்ரிக்கு இதில் கொஞ்சமும் விருப்பம் இல்லை. நான் என்ன பைத்தியமா? என் பிரச்சனை என்னென்னு யாருக்கும் புரியாது என்ற கோபத்துடன் தான் அந்த அறைக்குள் நுழைகிறான். அந்த தெரபிஸ்ட் மிகவும் அன்பாக பேசுகிறார். உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஹென்றி என்று மென்மையாக கேட்கிறார். ஹென்றி ஒரு முடிவெடுக்கிறான். இவர்கள் என் பிரச்சினை எப்படி பார்க்கிறார்கள் என்று தெரிந்து கொள்வோம் என்று நினைத்து தயங்காமல் அனைத்தையும் சொல்கிறான். ஏலியன்கள், 144 நாள் கவுண்டவுன், அந்த சிகப்பு பட்டன், உலகை காப்பாற்றும் பொறுப்பு என், எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் கூறுகிறார். அவர் அதிர்ச்சி அடையல. மாறாக அனைத்தையும் கவனமாக கேட்டுட்டு ஒரு புதிய கோணத்தில் பேச ஆரம்பிக்கிறார். ஹென்றி, சில சமயங்களில் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாத வலிகளும் இழப்புகளும் நடக்கும் போது நம்முடைய மனமே நம்மை காப்பாற்றிக் கொள்ள சில கதைகளை உருவாக்கும் என்கிறார். அவர் பார்வையில் ஏலியன்கள் என்பது ஹென்ரியின் கட்டுப்பாட்டில் இல்லாத பிரச்சினைகளின் உருவகம். உலக அழிவு என்பது அவனது காதலன் ஜெஸ்ஸியின் மரணத்திற்கு பிறகு அவனது உலகம் அழிந்து போனதன் வெளிப்பாடு. அந்த சிகப்பு பட்டனை அழுத்துவதா வேண்டாமா என்ற குழப்பம் அவன் வாழ வேண்டுமா அல்லது சாக வேண்டுமா என்ற அவனது மனப்போராட்டத்தின் பிரதிபலிப்பு என்று விளக்குகிறார். இதை கேட்டதும் ஹென்றிக்கு பயங்கர கோபம் வருது. நான் சொல்வது கதை அல்ல, அதுதான் உண்மை என்று கத்த வேண்டும் போல் இருக்குது. இவர்களும் நம்மளை புரிந்து கொள்ளவில்லை, நம்மளை ஒரு மனநோயாளி போலத்தான் பார்க்கிறார்கள் என்று விரக்தி அடைகிறான். அவனுடைய தனிப்பட்ட உண்மையான அனுபவத்தை வெறும் மனநோய் அறிகுறியாக மற்றவர்கள் பார்ப்பது அவனுக்குள் இருக்கும் கோபத்தை இன்னும் அதிகமாக்குது. தெரப்பி அவனுக்கு உதவி செய்யும் என்று பார்த்தால் அது அவனுடைய தனிமையை இன்னும் அதிகமாக்கி விட்டது. இந்த உலகத்தில் தன் உண்மையை நம்புவதற்கு யாருமே இல்லை என்ற எண்ணம் அவனுக்குள் வலுப்பெறுகிறது. அவனுடைய விரல்களும் அந்த சிகப்பு பட்டனுக்கும் இடையே உள்ள தூரம் இன்னும் அதிகமாகுது. அத்தியாயம் 24. இன்னும் 65 நாட்கள் உள்ளன. தெரப்பிக்கு போனதிலிருந்து ஹென்றிக்கு மனிதர்கள் மேலே இருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் போயிருந்தது.
யாருமே என் உண்மையை நம்ப போறதில்ல, என் வழியை புரிஞ்சுக்கவும் போறதில்லைன்னு ஒரு ஆழமான விரக்தியோட டியாகோவை பார்க்க போறான். அவன் டியாகோ கிட்ட எல்லாரும் என்ன பைத்தியக்காரன்னு நினைக்கிறாங்க, நான் சொல்றது யாருக்குமே புரியல என்று தன் மனக்குமுறலை கொட்டுகிறான். அப்போது டியாகோ, நான் உன்னை புரிஞ்சுக்குவேன் ஹென்றி, ஏன்னா எல்லோருக்கும் தெரியாத ஒரு கதை என்கிட்டயும் இருக்கு என்று சொல்லி முதல் முறையாக தன் கடந்த காலத்தின் இருண்ட பக்கத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறான். வெளி உலகத்திற்கு டியாகோவின் அண்ணன் ஒரு ஹீரோ, பள்ளியில் ஸ்டார். ஆனால் வீட்டில் அவன் டியாகோவை மிகவும் கொடுமைப்படுத்தி இருக்கிறான். டியாகோவின் உணர்வுகளை மதிக்காமல் அவனை எப்போதும் மட்டம் தட்டியே பேசியிருக்கிறான். ஒரு நாள் அந்த அண்ணன் ஒரு விபத்தில் இறந்து விடுகிறான். எல்லோரும் அழுதாங்க ஹென்றி. ஆனால் எனக்குள்ள அழுகையோடு சேர்ந்து ஒரு சின்ன நிம்மதியும் வந்துச்சு. என்னை தினமும் காயப்படுத்தின ஒருத்தன் இல்லைங்கிற நிம்மதி. அதுக்காக நான் எவ்வளவு குற்ற உணர்ச்சியில் கஷ்டப்பட்டேன் தெரியுமா? ஒரு நல்லவன் இருந்தா துக்கப்படலாம், ஆனால் நம்மளை கொடுமைப்படுத்தின ஒருத்தன் இருந்தா என்ன உணர்ந்துன்னு நமக்கே தெரியாது. அந்த வழி இருக்கே, அது ரொம்ப கொடுமையானது. டியாகோவின் கதையை கேட்டதும் ஹென்றி உறைந்து போகிறான். எப்போதும் சிரித்த முகத்துடன் நம்பிக்கையுடன் பேசும் டியாகோவுக்குள்ளும் இவ்வளவு பெரிய வழியும் குழப்பமும் இருக்கிறதா என்று ஆச்சரியப்படுகிறான். முதல் முறையாக ஹென்றி தன் வழியை மறந்து டியாகோவின் வழியை உணர்கிறான். அவன் எதுவும் பேசாமல் டியாகோவின் கைகளை இறுக பற்றி கொள்கிறான். அந்த நிமிடம் ஹென்றி ஆறுதல் சொல்பவனாகவும் டியாகோ ஆறுதல் பெறுபவனாகவும் மாறுகிறார்கள். அவர்களின் உறவு அடுத்த கட்டத்திற்கு செல்கிறது. அது வெறும் காதல் மட்டுமல்ல, உடைந்த இரண்டு ஆன்மாக்கள் ஒன்றை ஒன்று குணப்படுத்தும் ஒரு பந்தமாக மாறுகிறது. டியாகோவும் குறைகள் உள்ள ஒரு மனிதன்தான். அவனும் வழிகளை சுமக்கிறான். ஆனாலும் அவன் அன்பையும் நம்பிக்கையையும் தேர்ந்தெடுக்கிறான் என்ற உண்மை ஹென்றிக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்குது. உலகத்தை காப்பாற்றுவதற்கான காரணம் குறைகளே இல்லாத மனிதர்களுக்காக அல்ல, மாறாக இவ்வளவு வழிகளையும் குறைகளையும் சுமந்து கொண்டு அன்பு செலுத்தவும் நம்பிக்கையுடன் வாழவும் முயற்சி செய்யும் டியாகோ போன்றவர்களுக்காகத்தான் என்று அவனுக்கு புரிய ஆரம்பிக்குது. அத்தியாயம் 25. இன்னும் 60 நாட்கள் தான் உள்ளன. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு வழி இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் ஹென்றிக்கு உலகத்தை பார்க்குற கண்ணோட்டமே மாற ஆரம்பிச்சது. அவன் மட்டும் கஷ்டப்படலை, எல்லாருமே ஏதோ ஒரு போராட்டத்தில் இருக்காங்க. அப்போ மிச்சம் இருக்கும் நாட்களை நாம் எப்படி வாழ வேண்டும்? இந்த கேள்விக்கு டியாகோ ஒரு பதிலை வைத்திருக்கிறான். ஒரு நாள் காலையில் டியாகோ ஹென்றியிடமும் ஆற்றையிடமும் இன்னைக்கு நாம் ஸ்கூலுக்கு போக வேண்டாம், கட் அடிச்சுட்டு எங்கேயாவது வழியில் போகலாம், சும்மா இந்த நிமிஷத்தை வாழலாம் வாருங்க என்று அழைக்கிறான். முதலில் ஹென்றி தயங்கினாலும் ஆற்றையின் உற்சாகத்தையும் டியாகோவின் நம்பிக்கையையும் பார்த்து சம்மதிக்கிறான். மூவரும் ஒரு பழைய கார் எடுத்துக்கொண்டு எந்த திட்டமும் இல்லாமல் பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அன்றைய தினம் கவுண்ட் டவுன் கிடையாது, ஏலியன்கள் கிடையாது, மார்க்கஸ் இல்லை, குடும்ப பிரச்சனைகள் இல்லை. அங்கே இருந்தது சிரிப்பு, நட்பு, சுதந்திரம் மட்டுமே. அவர்கள் கடற்கரைக்கு செல்கிறார்கள். கடல் அலைகளின் ஓடி பிடித்து விளையாடுகிறார்கள். வழியில் கிடைக்கும் கடைகளில் சாப்பிடுகிறார்கள். சத்தமாக பாட்டு பாடிக்கொண்டு காரில் பயணிக்கிறார்கள். பல வருடங்களாக ஹென்றி அனுபவிக்காத ஒரு சாதாரண டீனேஜ் வாழ்க்கையை அவன் அன்று வாழ்கிறான். ஒரு தருணத்தில் கடற்கரையில் டியாகோவும் ஆற்றையும் சந்தோஷமாக விளையாடி கொண்டிருப்பதை ஹென்றி தூரத்திலிருந்து பார்க்கிறான். அவர்களது சிரிப்பு சத்தம் அவன் காதுகளில் விழுகிறது. அந்த நொடியில் அவன் உண்மையிலேயே ஆழமாக சந்தோஷத்தை உணர்கிறான். அப்போதுதான் அவனுக்கு ஒன்று உரைக்கிறது. ஒருவேளை நான் அந்த பட்டனை அழுத்தாமல் விட்டுட்டால் இந்த சிரிப்பு நின்றுவிடும், இந்த நட்பு இல்லாமல் போய்விடும், டியாகோவின் அன்பு கிடைக்காது, ஆற்றையின் துணை இருக்காது. இது போன்ற ஒரு சாதாரண ஆனால் அழகான நாள் இனிமே வரவே வராது. உலகத்தை காப்பாற்றுவது என்பது ஏதோ பெரிய தத்துவத்திற்கோ மனித குலத்தின் பெருமைக்கோ இல்லை. அது இந்த சின்ன சின்ன சந்தோஷங்களுக்காக, இந்த உண்மையான சிரிப்பிற்காக, இந்த அன்பான உறவுகளுக்காகத்தான் என்று அவன் ஆழமாக உணர்கிறான். அவனுடைய விரக்தி, கோபம் எல்லாம் அந்த கடல் அலையில் கரைந்து போனது போல உணர்கிறான். உலகம் அழி இன்னும் 60 நாட்கள் தான் இருக்கின்றன. அந்த எண்ணம் அவனுக்குள் ஒரு சின்ன பயத்தை கொடுத்தாலும் இப்போது அந்த உலகத்தை காப்பாற்றுவதற்கு அவனிடம் மிக வலிமையான காரணங்கள் இருந்தன. அத்தியாயம் 26. இன்னும் 49 நாட்கள் உள்ளன. ஹென்றிக்கு கிடைத்த சின்ன சின்ன சந்தோஷங்களும் நம்பிக்கையும் அவனுக்குள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் ஒரு புயலுக்கு முன்னாடி தான் காற்று ரொம்ப அமைதியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஹென்றியோட வாழ்க்கையில் அந்த புயலோட பேர் மார்க்கஸ். ஹென்றி டியாகோ கூட சந்தோஷமாக இருக்கிறத மார்க்கஸால் தாங்கிக்கவே முடியலை. அவனோட ஈகோ காயப்பட்டது. அவனுக்குள்ளே இருந்த சுய வெறுப்பும் கோபமும் சேர்ந்து ஒரு நாள் மொத்தமாக வடித்தது. ஒரு நாள் ஸ்கூல் முடிஞ்சு ஹென்றி தனியாக லாக்கர் ரூம் பக்கம் வரும்போது மார்க்கஸும் அவனோட 2 நண்பர்களும் அவனை வழி மறிக்கிறாங்க. இந்த முறை அவங்க முகத்தில் கிண்டல் இல்லை, ஒரு விதமான வக்ரமான கொடூரமான வெறி தான் இருந்துச்சு. அடுத்த சில நிமிடங்கள் ஹென்றியோட வாழ்க்கையின் மிக மோசமான தருணங்களாக மாறுது. அவங்க ஹென்றியை ஷவருக்குள் தள்ளி கடுமையாக தாக்குறாங்க. அது வெறும் அடித்தடி சண்டை இல்லை, அது ஒரு மிருகத்தனமான தாக்குதல். மார்க்கஸ் தன் மனதில் இருந்த அத்தனை வன்மத்தையும் வெறுப்பையும் ஹென்ரியின் மீது காட்டுகிறான். அந்த தாக்குதல் உடல் ரீதியான காயங்களை விட மன ரீதியான ஹென்ரியை முழுமையாக சிதைத்து விடுகிறது.
அவர்கள் போன பிறகு அந்த குளிர்ந்த தரையில் உடைந்த உடம்போடும் சிதைந்து போன மனசோடும் ஹென்றி மட்டும் தனியாக கிடக்கிறான். அவனுக்கு உடல் வலியை விட உள்ளத்தில் ஏற்பட்ட அவமானத்தின் வலிதான் அதிகமாக இருந்தது. அவனுக்குள் இத்தனை நாளாக சேர்ந்திருந்த சின்ன சின்ன நம்பிக்கைகள் அனைத்தும் அந்த ஒரு நொடியில செத்து போனது. அந்த தருணத்தில் அவன் மனதில் ஏலியன்களோ சிகப்பு பட்டனோ இல்லை, வெறுமை மட்டுமே இருந்தது. அவன் மெதுவாக எழுந்து உடைந்த கண்ணாடியில் தன் முகத்தை பார்க்கிறான். அதில் தெரிந்த உருவம் அவனுக்கே அந்நியமாக தெரிகிறது. உலகத்தை காப்பாற்றுவதற்காக அவன் சேகரித்த அத்தனை காரணங்களும், டியாகோவின் அன்பு, ஆற்றையின் நட்பு, அவனது குடும்பத்தின் எதிர்காலம், மார்கஸின் அந்த ஒரு கொடூரமான செயலால் சாம்பலாகி போகிறது. இப்படிப்பட்ட மிருகங்கள் வாழும் ஒரு உலகமா இது? இது எதற்கு இருக்க வேண்டும்? இது அழிந்து போவதுதான் சரி என்று அவனது ஆன்மா கதறுகிறது. அந்த சிகப்பு பட்டனை ஒருபோதும் அழுத்தக்கூடாது என்ற முடிவுக்கு அவன் கிட்டத்தட்ட வந்துவிட்டான். அத்தியாயம் 27. இன்னும் 48 நாட்கள் உள்ளன. சிதைந்து போன உடம்போடும் நொறுங்கி போன மனதோடும் ஹென்றி அந்த குளியலறை தரையில் சுருண்டு கிடக்கிறான். இனி எல்லாமே முடிந்துவிட்டது என்று அவன் நினைக்கும் போது அவனது பேரை கூப்பிடும் ஒரு குரல் கேட்கிறது. அது டியாகோவின் குரல். ஹென்ரியை அந்த நிலைமையில் பார்த்து டியாகோவின் உலகம் ஒரு நொடி ஸ்தம்பித்து விடுகிறது. அவன் முகத்தில் அதிர்ச்சியும் வலியும் கட்டுப்படுத்த முடியாத கோபமும் ஒருங்கே தெரிகிறது. அவன் ஹென்ரியிடம் இதை யார் செய்தது என்று கேட்கவில்லை. அவனுக்கு பதில் ஏற்கனவே தெரிந்திருந்தது. அவன் ஹென்ரியை மெதுவாக தூக்கி ஓரிடத்தில் அமர வைக்கிறான். நான் இதோ வருகிறேன் என்று மட்டும் சொல்லிவிட்டு அந்த கதவை திறந்து புயல் போல வெளியேறுகிறான். அவனது அமைதி ஒரு பெரிய எரிமலை வெடிப்பதற்கு முன்னால் அமைதியாக இருந்தது. டியாகோ நேராக மார்கஸை தேடி போகிறான். வராண்டாவில் நண்பர்களுடன் சிரித்து பேசிக் கொண்டிருந்த மார்கஸை நோக்கி வேகமாக செல்கிறான். அங்கே வார்த்தைகளுக்கே இடமில்லை. ஹென்றிக்கு நடந்த அநீதிக்காக டியாகோவின் கைகள் மட்டுமே பேசுகின்றன. எப்போதும் அமைதியாகவும் அன்பாகவும் இருக்கும் டியாகோவின் இன்னொரு முகத்தை அன்றுதான் பள்ளி பார்க்கிறது. ஹென்றிக்காக அவன் தன் வாழ்க்கையில முதல் முறையாக வன்முறையை கையில் எடுக்கிறான். இந்த சண்டையின் விளைவு மோசமாக இருந்தது. ஆசிரியர்கள் ஓடி வருகிறார்கள். மார்கஸ் காயங்களுடன் கீழே கிடக்க டியாகோ போலீசாரால் அழைத்துச் செல்லப்படுகிறான். இந்த செய்தி ஹென்றிக்கு கிடைத்த போது அவன் ஏற்கனவே உடைந்திருந்தான். இப்போது சுக்குநூறாக நொறுங்கி போகிறான். அவனை காயப்படுத்தியவன் மார்கஸ். ஆனால் இப்போது தண்டனை அனுபவிக்கப் போவது அவன் மீது அன்பு காட்டிய டியாகோ. தன்னை காப்பாற்ற வந்த ஒருவனையே தான் ஒரு பெரிய சிக்கலில் மாட்டிவிட்டோமா என்ற குற்ற உணர்ச்சி ஹென்ரியை கொள்கிறது. இப்போது அந்த சிகப்பு பட்டன் இன்னும் பாரமாக மாறுகிறது. உலகத்தை அழித்துவிட்டால் டியாகோவின் தியாகம் அர்த்தமில்லாமல் போய்விடும். உலகத்தை காப்பாற்றினால் மார்கஸ் போன்ற கொடூரமானவர்கள் தொடர்ந்து வாழ்வார்கள். ஹென்ரியின் வாழ்க்கையில் மிக கடினமான மிக முக்கியமான ஒரு கட்டத்திற்கு அவன் தள்ளப்படுகிறான். அவனுடைய முடிவு அவனை பற்றியது அல்ல, டியாகோவின் தியாகத்தை பற்றியதும் கூட. அத்தியாயம் 28. இன்னும் 47 நாட்கள் உள்ளன. டியாகோவை போலீஸ் அழைத்துச் சென்ற காட்சி ஹென்ரியின் மனதில் ஆணி அடித்தது போல பதிந்துவிட்டது. அவனது உலகத்தில் இருந்த ஒரே ஒரு நல்லவனும் அவனால் இப்போது சிக்கலில் மாட்டியிருக்கிறான். எல்லாம் என்னால்தான். ஜெஸ்ஸி செத்ததுக்கும் நான் தான் காரணம். இப்போ டியாகோவின் வாழ்க்கை நாசமானதுக்கும் நான் தான் காரணம். இந்த குற்ற உணர்ச்சி அவனை முழுதாக விழுங்கியது. அவனால் சாப்பிடக்கூட முடியல, தூங்க முடியல, யாரிடமும் பேச முடியல. தன் அறைக்குள்ளேயே ஒரு உயிருள்ள பிணமாக முடங்கி கிடந்தான். அவனுக்குள் இருந்த அந்த சின்னஞ்சிறு நம்பிக்கை முற்றிலுமாக உடைந்து போயிருந்தது. அவனது நிலைமையை பார்த்ததும் பதறிப்போன அவனது அம்மா அவன் அறைக்குள் வருகிறார். என்னடா ஆச்சு கண்ணா, ப்ளீஸ் என்கிட்ட சொல்லு என்று கதறார். அதுவரை அடக்கி வைத்திருந்த ஆணை அந்த நொடியில் உடைந்தது. ஹென்றி மார்கஸ் தன்னை ஷவரில் வைத்து தாக்கியதையும் கொடுமைப்படுத்தியதையும் அதை பார்த்ததால் தான் டியாகோ சண்டை போட்டான் என்பதையும் சொல்லி ஒரு குழந்தையைப் போல கதறி அழுகிறான். அந்த நிமிஷம் ஹென்ரியின் அம்மாவுக்கு ஏலியன்ஸ், உலக அழிவு, கவுண்டவுன் எல்லாமே மறந்து போனது. அவருக்கு முன்னால் தெரிந்தது கொடூரமாக காயப்பட்டு பயந்து போன தன் மகன் மட்டும்தான். அவனுடைய ஏலியன் கதைகள் எல்லாம் அவன் அனுபவித்த இந்த நரகத்தின் வெளிப்பாடுதான் என்பதை ஒரு தாயாக அவரால் உணர முடிந்தது. அவரது கண்களில் கோபமும் வலியும் பாசமும் ஒரு சேர பொங்கியது. அவர் ஹென்ரியை இறுக்கமாக அணைத்து கொண்டு, நான் இருக்கேண்டா கண்ணா, இனிமே உனக்கு ஒன்றும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன் என்று உறுதியளிக்கிறார். முதல் முறையாக ஹென்றி தன் குடும்பத்திடம் இருந்து ஒரு முழுமையான பாதுகாப்பை உணர்கிறான். இந்த விஷயம் வெளியே தெரிந்ததும் அண்ணன் சார்லியும் அதிர்ந்து போகிறான். தன் தம்பி இவ்வளவு கொடுமைகளை அனுபவிக்கும் போதுதான் எவ்வளவு பொறுப்பில்லாமல் இருந்திருக்கிறோம் என்பதை அவன் உணர்கிறான். இந்த குடும்பம் இத்தனை வருடங்களில் இல்லாத அளவுக்கு அந்த ஒரு தருணத்தில் ஒன்றாக இணைந்தது. இனிமே உன்னால் தனியாக இதை சமாளிக்க முடியாது, உனக்கு உதவி தேவை என்று ஹென்ரியை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல அவனது அம்மா முடிவு செய்கிறார். உலகத்தை காப்பாற்றும் சக்தி கொண்ட ஹென்றி இப்போது தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள முடியாத ஒரு நிலையில் இருக்கிறான். அவனது போராட்டம் ஒரு புதிய இன்னும் கடினமான கட்டத்திற்குள் நுழைகிறது. அத்தியாயம் 29. இன்னும் 55 நாட்கள் உள்ளன.
உலகத்தை காப்பாற்ற வேண்டியவன் இப்போது ஒரு மனநல மருத்துவமனையில் இருக்கிறான். ஹென்ரியின் வாழ்க்கை விசித்திரமான திருப்பங்களால் நிறைந்திருந்தது. மருத்துவமனையின் அந்த அமைதியான சூழல் ஹென்ரிக்கு முதலில் விசித்திரமாக இருந்தது. அங்கே அவனை யாரும் கிண்டல் செய்யல, யாரும் விசித்திரமாகவும் பார்க்கல. அவனது வலிக்கு மதிப்பு கொடுக்கப்பட்டது. அங்கே அவனது சிகிச்சை ஆரம்பமானது. அவனுடைய தெரபிஸ்டிடம் அவன் தன் மனதிற்குள் புதைந்து வைத்திருந்த எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பித்தான். ஜெஸ்ஸியின் மரணம், அன்று உண்மையில் என்ன நடந்தது, அது குறித்த தனது குற்ற உணர்ச்சி, மார்க்கஸின் கொடுமைகள், அவனால் ஏற்பட்ட அவமானம் என அனைத்தையும் கொட்டினான். அவன் சொல்லி முடிக்கும் வரை அந்த தெரபிஸ்ட் அமைதியாக கேட்டுக்கொண்டார். அவர் ஏலியன் கதையை ஒரு உருவகமாகவே பார்த்தார். அதாவது ஹென்ரியின் மன வழிதான் ஏலியன்களின் வடிவத்தில் வருகிறது என்று விளக்கினார். ஹென்றி அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் முதல் முறையாக தன் வழிகளுக்கு பின்னால் இருக்கும் உளவியல் காரணங்களை பற்றி அவன் சிந்திக்க ஆரம்பித்தான். தினமும் அவனை பார்க்க அவனது அம்மாவும் ஆற்றையும் வந்தார்கள். அவர்களின் அன்பு ஹென்றிக்கு ஒரு பெரிய மருந்தாகவே இருந்தது. தியாகோவால் நேரடியாக வர முடியல என்றாலும் அவனிடமிருந்து ஒரு கடிதம் வந்தது. அதில் எல்லாம் சரியாகிவிடும், நான் உனக்காக காத்திருக்கிறேன் என்று 2 வரிகள் எழுதியிருந்தது. அந்த 2 வரிகள் ஹென்றிக்கு அளவற்ற பலத்தை கொடுத்தது. அவன் தன்னை வெறுப்பதை நிறுத்த ஆரம்பித்தான். தனக்கு நடந்த கொடுமைகளுக்கு தான் காரணம் இல்லை என்பதை மெதுவாக புரிந்து கொள்ள ஆரம்பித்தான். உடைந்த கண்ணாடி துண்டுகளை ஒவ்வொன்றாக எடுத்து ஒட்ட வைப்பதைப் போல அவன் தன் மனதை மெல்ல மெல்ல சரி செய்ய ஆரம்பித்தான். இந்த அத்தியாயத்தில் ஹென்றி உலகத்தை காப்பாற்றுவதை பற்றி யோசிக்கல, அவன் தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள போராடி கொண்டிருக்கிறான். இந்த குணமடையும் பயணம்தான் அவன் எடுக்கப் போகும் இறுதி முடிவிற்கு அடித்தளமாக அமையப் போகுது. அத்தியாயம் 30. இன்னும் 45 நாட்கள் உள்ளன. மருத்துவமனையில் நாட்கள் நகர்ந்தன. சிகிச்சையின் மூலமும் தன் அன்புக்குரியவர்களின் ஆதரவின் மூலமும் ஹென்றி கொஞ்சம் கொஞ்சமாக தேறி வந்தான். அவன் உடைந்த மனதின் சிதறிய துண்டுகளை ஒவ்வொன்றாக சேகரித்து கொண்டிருந்தான். அவன் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு நாளில் அவனை பார்க்க 2 பேர் வந்தார்கள். அவனது அண்ணர் சார்லியும் அவனது காதலி சூயையும். சார்லியை பார்த்ததும் ஹென்ரியின் முகம் இறுகியது. தனக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவனை பார்க்க அவன் தயாராக இல்லை. ஆனால் அன்று வந்த சார்லி ஹென்ரிக்கு தெரிந்த பழைய சார்லியாக இல்லை. அவன் ஹென்ரியின் முன்னால் தனை குனிந்து நின்றான். அவனது குரலில் தற்பெருமையோ அலட்சியமோ இல்லை, உண்மையான குற்ற உணர்ச்சி மட்டுமே இருந்தது. என்ன மன்னிச்சிடுடா ஹென்றி என்று உடைந்த குரலில் ஆரம்பித்தான். நான் செஞ்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு இப்போ புரியுது. பணத்துக்காகவும் என் சுயநலத்துக்காகவும் உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டேன். நான் ஒரு நல்ல அண்ணனா நடந்துக்கல, என்னை மன்னிச்சிடு என்று சொல்லி அவன் கண்கள் கலங்கின. ஹென்றிக்கு என்ன சொல்வதென்றே தெரியல. அவனுக்குள் கோபம் இருந்தது. ஆனால் தன் அண்ணனின் கண்களில் தெரிந்த உண்மையான வருத்தத்தை பார்த்தபோது அவனது கோபம் மெல்ல கரைந்தது. தெரப்பியில் அவன் கற்றுக்கொண்ட முதல் பாடம் மற்றவர்களை மன்னிப்பதற்கு முன் தன்னை மன்னிக்க வேண்டும் என்பதுதான். தன் அண்ணனை மன்னித்ததன் மூலம் அவன் தன் மனதிலிருந்த ஒரு பெரிய பாரத்தையும் இறக்கி வைத்தான். பரவாயில்ல விடு சார்லி என்று சொன்ன அந்த வார்த்தைகள் அவர்கள் இருவருக்கும் இடையில் பல வருடங்களாக இருந்த விரிசலை சரி செய்தது. அந்த நிகழ்வு ஹென்றிக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை புரிய வைத்தது. மனிதர்கள் தவறு செய்பவர்கள்தான், ஆனால் அவர்கள் திருந்துவதற்கும் மன்னிப்பு கேட்பதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. தவறு செய்த தன் அண்ணனே திருந்தி வந்தபோது இந்த உலகில் உள்ள மற்ற மனிதர்களுக்கும் திருந்த ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டாமா? உலகத்தை காப்பாற்றுவதற்கான காரணங்கள் பட்டியலில் இப்போது மன்னிப்பு மற்றும் மாற்றம் என்ற 2 புதிய வார்த்தைகளும் சேர்ந்து கொண்டன. ஹென்றி மனதளவில் குணமடைவது மட்டுமல்லாமல் அவனை சுற்றியிருந்த உறவுகளும் அவனோடு சேர்ந்து குணமாக ஆரம்பித்தன. அத்தியாயம் 31. இன்னும் 30 நாட்கள் உள்ளன. மருத்துவமனையில் இருந்த நாட்கள் ஹென்ரியை மாற்றியிருந்தன. உடைந்த துண்டுகளாக இருந்தவன் இப்போது தன்னை மெல்ல மெல்ல மீண்டும் கட்டமைத்து கொண்டிருந்தான். அவன் மருத்துவமனையிலிருந்து வெளியே வரும்போது உலகம் முன்போலவேதான் இருந்தது. ஆனால் உலகத்தை பார்க்கும் ஹென்ரியின் பார்வை மாறியிருந்தது. அவன் இப்போது ஒரு பாதிக்கப்பட்டவன் மட்டுமல்ல, அந்த பாதிப்பிலிருந்து மீண்டு வரும் ஒரு போராளி. அவன் வீட்டுக்கு வந்ததும் அவனுக்காக ஒரு முக்கியமான நபர் காத்து கொண்டிருந்தார். சட்ட சிக்கல்களிலிருந்து தற்காலிகமாக வெளியே வந்திருந்த டியாகோ. பல நாட்களுக்கு பிறகு இருவரும் நேருக்கு நேராக பார்த்து கொள்கிறார்கள். வார்த்தைகள் எதுவும் இல்லை, அவர்களின் பார்வைகளே பேசிக்கொண்டன. இருவரும் பட்ட கஷ்டங்கள், அனுபவித்த வழிகள் எல்லாம் அந்த பார்வைகளில் பரிமாறப்பட்டன. எல்லாம் என்னாலதான் என்று ஹென்றி குற்ற உணர்ச்சியுடன் சொல்ல ஆரம்பிக்க டியாகோ அவன் வாயை தன் கையால் மூடுகிறான். இல்லை ஹென்றி, நான் செஞ்சது உனக்கா, அதுக்காக நான் ஒருபோதும் வருத்தப்படலை. நீ நல்லா இருக்கியா, அதுதான் எனக்கு முக்கியம் என்கிறான் டியாகோ. அந்த ஒரு நொடியில் அவர்கள் இருவருக்கும் இடையேயான அந்த காதல் இன்னும் பல மடங்கு ஆழமாகிறது. கஷ்டங்கள் ஒரு உறவை பிரிக்கும் அல்லது பலப்படுத்தும் என்று சொல்வார்கள். ஹென்றி மற்றும் டியாகோவின் உறவை அவர்கள் சந்தித்த கஷ்டங்கள் ஒரு இரும்பு கயிறு போல பலப்படுத்தி இருந்தது.
அவர்கள் எதிர்காலத்தை பற்றி பேசுகிறார்கள். டியாகோவுக்கு நீதிமன்ற வழக்கு இருக்கிறது. ஹென்றிக்கு அதைவிட பெரிய பிரச்சனை இருக்கு. உலகம் அழிய இன்னும் 30 நாட்களே உள்ளன. ஹென்றி டியாகோவின் கைகளை பிடித்துக்கொண்டு வானத்தை பார்க்கிறான். முன்பு அந்த வானம் அவனுக்கு அந்நியமாகவும் பயமாகவும் தெரிந்தது. ஏலியன்கள் வரும் வழியாக மட்டுமே அது இருந்தது. ஆனால் இப்போ டியாகோவின் அன்பு அவன் அருகில் இருக்கும் போது அதே வானம் அவனுக்கு நம்பிக்கையையும் எதிர்காலத்தை பற்றிய கனவுகளையும் கொடுத்தது. உலகத்தை காப்பாற்ற வேண்டுமா வேண்டாமா என்ற குழப்பம் இப்போது ஹென்ரியிடம் இல்லை. டியோகோவிற்காக, ஆற்றவிற்காக, மாற முயற்சிக்கும் தன் அண்ணனுக்காக, பாசத்தை காட்டும் அம்மாவுக்காக, பிறக்கப் போகும் குழந்தைக்காக, எல்லாவற்றுக்கும் மேலாக வழிகளில் இருந்து மீண்டு வர துடிக்கும் தனக்காக இந்த உலகத்தை காப்பாற்றியே ஆக வேண்டும் என்ற வைராகியம் அவனுக்குள் உருவாகி இருந்தது. அத்தியாயம் 32. இன்னும் 15 நாட்கள் உள்ளன. உலகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று ஹென்றி உறுதியாக முடிவு செய்து விட்டான். அவனிடம் இப்போது அன்பும் நட்பும் நம்பிக்கையும் காரணங்களாக இருந்தன. ஆனால் அந்த பெரிய பொறுப்பை ஏற்பதற்கு முன்பு அவன் தன் வாழ்க்கையில் இருந்த ஒரு பெரிய அரக்கனை நேருக்கு நேராக சந்திக்க வேண்டி இருந்தது. அந்த அரக்கனின் பெயர் தான் மார்க்கஸ். இத்தனை நாட்களாக மார்க்கஸை பார்த்தால் ஓடி ஒளிபவன் ஹென்றி. ஆனால் மருத்துவமனையிலிருந்து திரும்பிய பிறகு அவனுக்குள் ஒரு புது தெளிவும் தைரியமும் பிறந்திருந்தது. மார்க்கஸிடம் இருந்து தப்பித்து ஓடுவதை நிறுத்த வேண்டும் என்று முடிவு செய்தான். ஒரு நாள் பள்ளியில் ஹென்றி நேராக மார்க்கஸை தேடி போய் அவன் முன்னால் நின்றான். மார்க்கஸ் வழக்கம் போல ஏளனமாக பார்த்தான். ஆனால் ஹென்ரியின் கண்களில் பழைய பயம் இல்லை, ஒரு விதமான அமைதியும் உறுதியும் இருந்தது. இதை பார்த்த மார்க்கஸுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருந்தது. ஹென்றி பேச ஆரம்பித்தான். அவனது குரலில் நடுக்கம் இல்லை. நான் இனிமேல் உன்னை பார்த்து பயப்பட மாட்டேன் மார்க்கஸ். நீ எனக்கு செய்த கொடுமைகளை நான் மறக்கல. ஆனால் அந்த நிகழ்வுகள் இனி என் வாழ்க்கையை ஆள நான் அனுமதிக்க மாட்டேன். அவன் தொடர்ந்தான். உனக்கு உண்மையிலேயே கோபம். நீ யாருன்னு ஏற்றுக்க உனக்கே பயமா இருக்கு. அந்த சுய வெறிப்பைத்தான் நீ என் மேல வன்முறையா காட்டுற. உன்னை பார்த்தா எனக்கு இப்போ கோபத்தை விட பரிதாபம் தான் வருது. இந்த வார்த்தைகளை கேட்ட மார்க்கஸால ஒரு வார்த்தை கூட பேச முடியல. அவனுடைய மிகப்பெரிய ஆயுதமே ஹென்ரியின் பயந்தான். இப்போது அந்த பயம் இல்லாததால் மார்க்கஸ் அங்கே பழமிழந்தவனாக நின்றான். ஹென்றி அவனிடமிருந்து பதிலுக்கு எதிர்பார்க்கல. அவன் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டான். அமைதியாக திரும்பி அவனை ஒரு முறை கூட பார்க்காம அங்கிருந்து நடந்து வந்துட்டான். அந்த நிமிடம் ஹென்றி மார்க்கஸை மட்டும் தோற்கடிக்கல. அவனுக்குள் பல வருடங்களாக இருந்த பயத்தையும் குற்ற உணர்ச்சியையும் சுய வெறுப்பையும் சேர்த்து தோற்கடித்தான். அவன் முழுமையான சுதந்திரத்தை உணர்ந்தான். உலகத்தை காப்பாற்றும் அந்த சிகப்பு பட்டனை அழுத்துவதற்கு அவன் மனதளவில் இப்போது முழுமையாக தயாராகி விட்டான். கவுண்ட் டவுன் முடிவுக்கு வந்து கொண்டிருந்தது. ஹென்ரியும் தயாராகி விட்டான். அத்தியாயம் 33. இன்னும் 14 நாட்கள் உள்ளன. மார்க்கஸை எதிர்கொண்ட பிறகு ஹென்ரிக்குள்ளே இருந்த ஒரு பெரிய பாரம் இறங்கியது. அவன் மனதளவில் சுதந்திரமாக உணர்ந்தான். இப்போது அவனது ஒரே நோக்கம் இந்த உலகத்தை காப்பாற்றணும் என்பதுதான். ஆனால் அந்த கடைசி நாள் வரும் வரை அவன் காத்திருக்க வேண்டும். அந்த காத்திருப்பு நாட்கள் அவன் எதிர்பார்த்தது போல பயத்துடனோ பதட்டத்துடனோ கழியல. மாறாக அவன் வாழ்க்கையில் முதல் முறையாக ஒரு விதமான அமைதியுடன் கழிந்தன. இப்போது அவன் பள்ளிக்கு செல்லும் போது மார்க்கஸை பார்த்தாலும் பயப்படுவதில்லை. மற்றவர்களின் கிண்டல்களை அவன் கண்டுகொள்வதும் இல்லை. அவனது உலகம் டியாகோ மற்றும் ஆற்றையை சுற்றி சுழன்றது. இந்த அத்தியாயம் ஹென்றி மற்றும் டியாகோவின் உறவின் அழகிய தருணங்களை பதிவு செய்கிறது. அவர்களின் சந்தோஷம் இப்போது பெரிய பெரிய விஷயங்களில் இல்லை. ராத்திரி மொட்டை மாடியில் படுத்துக்கொண்டு நட்சத்திரங்களை பார்ப்பது, ஒன்றும் பேசாமல் கைகோர்த்து கொண்டு நடப்பது, ஒன்றாக படம் பார்ப்பது, சும்மா பேசி சிரிப்பது என ஒவ்வொரு சின்ன சின்ன தருணத்தையும் அவர்கள் கொண்டாட ஆரம்பித்தார்கள். இந்த சந்தோஷத்திற்கு நடுவிலும் ஹென்ரியின் மனதில் அந்த கவுண்டவுன் ஓடிக்கொண்டேதான் இருந்தது. ஒரு முறை டியாகோவிடம் கேட்டார், ஒருவேளை உலகம் நிஜமாவே அழியப் போகுதுன்னு தெரிஞ்சா நீ கடைசி நாளா என்ன பண்ணுவ? அதற்கு டியாகோ, நான் உன் கூட தான் இருப்பேன், வேற எதுவும் எனக்கு முக்கியம் இல்லை என்று பதிலளித்தான். அந்த பதில் ஹென்ரியின் முடிவை இன்னும் உறுதியாக்கியது. இந்த உலகத்தை காப்பாற்றுவது என்பது மனித குலத்தை காப்பாற்றுவது அல்ல. அது டியாகோ போன்ற அன்பான மனிதர்களையும் அவர்கள் கொடுக்கும் அழகான தருணங்களையும் காப்பாற்றுவது. உலகத்தின் இறுதி நாட்கள் எப்படி இருக்கும் என்று எல்லோரும் பயப்படுவார்கள். ஆனால் ஹென்றி தன் வாழ்க்கையின் அந்த நாட்களை ஒரு காதலனாக, ஒரு மகனாக, ஒரு நண்பனாக வாழ்ந்து கொண்டிருந்தான். ஏனென்றால் அவர்களை காப்பாற்றுவதற்காகத்தான் அவன் அந்த பட்டனை அழுத்தப் போகிறான் என்பது அவனுக்கு தெரியும். இறுதி நாளுக்கான காத்திருப்பு தொடர்கிறது. அத்தியாயம் 34. இன்னும் 9 நாட்கள் உள்ளன. உலகம் அழியும் இன்னும் சில நாட்களே இருந்த நிலையில் ஹென்றி தனது ஒவ்வொரு உறவின் மதிப்பையும் ஆழமாக உணரத் தொடங்கினான். அவன் தன் குடும்பத்தினருடன், குறிப்பாக அவனது பாட்டியுடன் அதிக நேரத்தை செலவழித்தான்.
அவனுக்கு நன்றாகவே தெரியும் அவனது பாட்டிக்கு ஞாபகம் மறதி. அவர் அவனை இறந்து போன தன் கணவர் என்றுதான் நினைப்பார். ஆனாலும் அதை பற்றி கவலைப்படாமல் ஹென்றி அமைதியாக அவர் அருகில் அமர்ந்திருந்தான். அப்போது அங்கே ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. பல மாதங்களாக அவனை அடையாளம் கண்டுகொள்ளாத அவனது பாட்டி திடீரென்று அவன் கைகளை பிடித்து மிகவும் தெளிவான குரலில் ஹென்றி, என் செல்ல பேரன் என்று அழைத்தார். ஹென்றி அதிர்ச்சியில் உறைந்து போனான். அவர் அவன் முகத்தை வருடி, நீ இப்போ இவ்வளவு பெரிய பையனா வளர்ந்துட்டு பாரு, நான் உன்னை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறேன் கண்ணான்னு சொல்கிறேன். பல வருடங்களுக்கு பிறகு அவனது பாட்டி அவனை சரியாக அடையாளம் கண்டு கொண்டு அவனிடம் பாசமாக பேசுகிறார். ஹென்றிக்கு கண்களில் கண்ணீர் நிறைந்து விட்டது. அது துக்கத்தின் கண்ணீர் அல்ல, சந்தோஷத்தின் கண்ணீர். இத்தனை நாள் அவன் ஏங்கிய அன்பு அவன் எதிர்பார்க்காத நேரத்தில் கிடைத்தது. ஆனால் அந்த தெளிவு சில நிமிடங்கள் மட்டுமே நீடித்தது. சிறிது நேரத்தில் அவரது கண்கள் மீண்டும் எங்கோ வெறிக்க ஆரம்பித்தன. அவர் மீண்டும் ஹென்றியை தன் கணவரின் பேரில் அழைக்கத் தொடங்கினார். அந்த மாய தருணம் முடிந்துவிட்டது. ஆனால் அந்த சில நிமிடங்கள் ஹென்றிக்கு போதுமானதாக இருந்தது. அந்த ஒரு சின்ன ஆனால் விலை மதிக்க முடியாத தருணத்திற்காக இந்த முழு உலகத்தையுமே காப்பாற்றலாம் என்று ஹென்றிக்கு தோன்றியது. நினைவுகள் மங்கி போகலாம், மனிதர்கள் மாறலாம், உடல்நிலை மோசமாகலாம். ஆனால் அந்த அன்பின் ஒரு துளி, ஒரு நொடி வெளிப்பட்டாலும் அது இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் விட சக்தி வாய்ந்தது. அந்த அன்பை காப்பாற்ற அந்த ஒரு தருணத்தை அர்த்தமுள்ளதாக அவன் அந்த பட்டனை அழுத்தியே ஆக வேண்டும் என்று முடிவு செய்தான். அத்தியாயம் 35. இன்னும் ஒரு நாள் உள்ளது. கவுண்டவுன் முடிய இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்கிறது. நாளை இதே நேரம் இந்த உலகம் இருக்குமா இருக்காதா என்பது ஹென்ரியின் கையில். அந்த கடைசி 24 மணி நேரத்தை ஹென்றி எப்படி செலவழித்தான்? அவன் யாரிடமும் இது ஒரு வேளை நமது கடைசி நாளாக இருக்கலாம் என்று கூட சொல்லல. ஆனால் அவனது ஒவ்வொரு செயலிலும் ஒரு விதமான பிரியாவிடை தெரிந்தது. அன்று காலை தன் அம்மா சமைத்த உணவை முதல் முறையாக நிதானமாக ரசித்து சாப்பிட்டான். தன் பாட்டியின் அருகில் சென்று அவர் கைகளை நீண்ட நேரம் பிடித்து கொண்டான். தன் அண்ணன் சார்லியிடம் சூயியிடம் சிரித்து பேசினான். புதிதாக பிறந்த தன் அண்ணன் மகனை தூக்கி கொஞ்சினான். அவன் முகத்தை பார்க்கும் போது இந்த உலகத்தின் எதிர்காலத்தை பார்ப்பது போல் இருந்தது. அன்றைய மாலை அவன் டியாகோவுடன் இருந்தான். அவர்கள் அதிகம் பேசிக்கொள்ளவில்லை. ஆனால் அவர்களின் மௌனம் 1000 கதைகளை பேசியது. கடற்கரையில் அலைகளை பார்த்தபடி இருவரும் அமர்ந்திருந்தார்கள். ஒருவேளை நான் திரும்பி வரவில்லை என்றால் என்று ஹென்றி தயக்கத்துடன் ஆரம்பித்தான். டியாகோ அவன் கைகளை இன்னும் இறுக்கமாக பற்றி கொண்டு, நீ திரும்பி வருவாய் ஹென்றி, நாம் சேர்ந்து வாழப் போகிறோம், நமக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது, அதை நம்பு என்று அவன் கண்களை பார்த்து சொன்னான். அந்த வார்த்தைகளில் இருந்த நம்பிக்கை ஹென்றிக்கு யானை பலத்தை கொடுத்தது. அன்று இரவு ஹென்றி தன் படுக்கையில் படுத்திருந்தான். அவனது மனதில் இப்போது பயமோ குழப்பமோ இல்லை. ஒரு விதமான தெளிவும் ஆழமான அமைதியும் மட்டுமே இருந்தது. அவன் தன் முடிவை எப்போதோ எடுத்துவிட்டான். அவன் தனக்காகவும் தன்னை நேசிப்பவர்களுக்காகவும் போராட தயாராகி விட்டான். இப்போது அவன் அந்த நீல நிற ஒளிக்காக, அந்த இறுதி அழைப்புக்காக காத்திருந்தான். அத்தியாயம் 36. இன்னும் 0 நாட்கள் உள்ளன. காத்திருப்பு முடிவுக்கு வந்தது. ஹென்றி தன் படுக்கையில் படுத்திருந்த போது அவன் எதிர்பார்த்த அந்த நீல நிற ஒளி அவனது ஜன்னலை நிரப்பியது. கடைசி முறையாக அவன் அந்த விண்கலத்திற்குள் இழுத்துச் செல்லப்பட்டான். அதே குளிர்ச்சியான அறை, அதே நத்தை போன்ற ஏலியன்கள். அவனுக்கு முன்னால் காற்றில் அந்த சிகப்பு பட்டன் தோன்றியது. இந்த முறை ஹென்றி பழைய ஹென்றி இல்லை. அவன் கண்களில் பயமோ குழப்பமோ விரக்தியோ இல்லை. ஒரு தெளிவான உறுதி இருந்தது. ஏலியனின் குரல் அவன் மனதில் ஒலித்தது. முடிவு செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இந்த உலகத்தை காப்பாற்ற ஒரு காரணத்தை சொல். ஹென்ரியின் மனதில் பதில்கள் வரிசையாக அணிவகுத்து நின்றன. டியாகோவின் சிரிப்பு, ஆற்றையின் நட்பு, அம்மாவின் பாசம், அண்ணனின் திருத்தம், பாட்டியின் ஒரு நொடி அன்பு பார்வை, தன் அண்ணன் மகனின் பிஞ்சு முகம், கடற்கரையில் கழித்த அந்த ஒரு நாள். அவன் வாய் திறந்து பேசவில்லை. ஆனால் அவனது மனம் பேசியது. இந்த உலகம் குறைகள் நிறைந்ததுதான். இங்கே வலி இருக்கிறது, துரோகம் இருக்கிறது, அநீதி இருக்கிறது. நான் அதை மறுக்கவில்லை. ஆனால் இவை எல்லாவற்றையும் தாண்டி அன்பு செலுத்தவும், மன்னிக்கவும், நம்பிக்கையுடன் வாழவும் இங்கே இடம் இருக்கிறது. இது எங்களுடைய உலகம். இதில் உள்ள நல்லது கெட்டது எல்லாம் எங்களுடையது. அதை நாங்களே சரி செய்து கொள்கிறோம். இதுதான் இதை காப்பாற்றுவதற்கான ஒரே காரணம். ஹென்றி தன் கையை நீட்டி எந்த தயக்கமும் இல்லாமல் அந்த சிகப்பு பட்டனை அழுத்தினான். பட்டனை அழுத்தியதும் பிரகாசமான வெளிச்சம் எதுவும் வரல. எந்த விதமான பெரிய சத்தமும் கேட்கல. அடுத்த நொடி அவன் தன் அறையில் தன் படுக்கையில் இருந்தான். ஜன்னலுக்கு வெளியே வானம் விழுந்து கொண்டிருந்தது. உலகம் அமைதியாக இருந்தது. எல்லாம் முடிந்து விட்டதா? அவன் உலகத்தை காப்பாற்றி விட்டானா? அல்லது இது எல்லாமே இத்தனை நாட்களாக அவன் கண்ட கனவா?
ஹென்றிக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் அவனுக்கு தெளிவாக தெரியும், அவன் வாழ்வதை தேர்ந்தெடுத்திருக்கிறான். அத்தியாயம் 37. எதுவும் நடக்காதது போல ஒரு காலை. அந்த சிகப்பு பட்டனை அழுத்திய பிறகு ஹென்றி தன் அறையில் தன் படுக்கையில் கண் விழிக்கிறான். அவன் எதிர்பார்த்தது போல பூமி அதிரவில்லை. வானத்தில் விண்கலங்கள் அணிவகுத்து செல்லவில்லை. எந்தவிதமான அதிசயமும் நடக்கவில்லை. அவனது ஜன்னலுக்கு வெளியே பறவைகளின் சத்தம் கேட்டது. சூரியன் எப்போதும் போல உதித்து கொண்டிருந்தது. உலகம் நேற்று இருந்ததைப் போலவே மிகச் சாதாரணமாக இயங்கிக் கொண்டிருந்தது. ஹென்றிக்கு ஒன்றுமே புரியவில்லை. அப்படியானால் நேற்று இரவு நடந்தது கனவா? இத்தனை நாட்களாக நான் அனுபவித்தவை எல்லாம் என் கற்பனையா? அவன் அவசரமாக டிவியை போடுகிறான். இன்டர்நெட்டில் தேடுகிறான். உலக அழிவை பற்றியோ எலியங்கள் பற்றியோ ஒரு சின்ன செய்தி கூட இல்லை. எல்லாம் சாதாரணமாக இருக்கிறது. அவன் குழப்பத்துடன் கீழே இறங்கி வருகிறான். அங்கே அவனது அம்மா சமையலறையில் காஃபி போட்டு கொண்டிருக்கிறார். அண்ணன் சார்லி பேப்பரை படித்து கொண்டிருக்கிறார். பாட்டி அமைதியாக உட்கார்ந்திருக்கிறாங்க. நல்லா தூங்கினியா ஹென்றி என்று அவனது அம்மா கேட்கும்போது ஹென்றிக்கு என்ன பதில் சொல்வது என்றே தெரியல. ஆமாம் என்று மட்டும் சொல்கிறான். பிரபஞ்சத்தின் தலைவிதியை மாற்றிய ஒருவனாக அவன் உணரவில்லை. மீண்டும் ஒரு சாதாரண 13 வயது பையனாகவே உணர்கிறான். அப்போதுதான் அவனுக்கு அந்த உண்மை உரைக்கிறது. ஒருவேளை அந்த தெரபிஸ்ட் சொன்னதுதான் சரியா இருக்குமோ? ஜெஸ்ஸியின் மரணத்தால் ஏற்பட்ட அதிர்ச்சியிலும் வழியிலும் அவனது மனமே இந்த ஏலியன் கதையை உருவாக்கியதா? அந்த சிகப்பு பட்டன் அவன் வாழ்வா சாவா என்று எடுத்த முடிவின் உருவகம் தானா? அவன் உலகத்தை காப்பாற்றினானா அல்லது அவன் தன் மனநோயிலிருந்து குணமாகிட்டானா? புத்தகத்தின் ஆசிரியர் இந்த கேள்விக்கு நேரடியான பதிலை சொல்லல. அது நிஜமாக நடந்ததா அல்லது ஹென்ரியின் கற்பனையா என்பதை நம்முடைய முடிவுக்கே விட்டுடுறாரு. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், அந்த 144 நாள் பயணம் ஹென்ரியை முழுமையாக மாற்றிவிட்டது. அவன் உலகத்தை காப்பாற்றினானோ இல்லையோ, அவன் தன்னைத்தானே காப்பாற்றி கொண்டான். அதுதான் உண்மையான வெற்றி. அந்த சிகப்பு பட்டன் இனி இல்லை. ஏலியன்கள் இனி வரப்போவதில்லை. கவுண்டவுன் முடிந்துவிட்டது. இப்போது ஹென்ரிக்கு முன்னால் இருப்பது எண்களால் கணக்கிடப்படாத ஒரு புதிய நம்பிக்கையான வாழ்க்கை. அத்தியாயம் 38. ஒரு புது அத்தியாயம். உலகம் அழிய வேண்டிய அந்த நாள் எந்த ஒரு சம்பவமும் இல்லாமல் கடந்து போனது. அதற்கு பிறகு சில மாதங்கள் ஓடிவிட்டன. ஹென்ரியின் வாழ்க்கை இப்போது எப்படி இருக்கிறது? பள்ளி வராண்டாவில் அவன் இப்போது தனியாக நடப்பதில்லை. ஒரு புறம் யோகோவின் கைகளை பிடித்தபடியும் மறுபுறம் ஆற்றையின் தோளில் கை போட்டபடியும் சிரித்து பழகி கொண்டிருந்தான். அவனது முகத்தில் இருந்த நிரந்தரமான சோகம் மறைந்து ஒரு மெல்லிய அமைதி குடிகொண்டிருந்தது. வீட்டிலும் சூழல் மாறியிருந்தது. அவனது அண்ணன் சார்லி இப்போது ஒரு பொறுப்பான தந்தையாக மாறியிருந்தான். தன் குழந்தைக்காக வேலைக்கு சென்று குடும்பத்தை கவனித்து கொண்டான். அவனது அம்மா முகத்தில் பல வருடங்களுக்கு பிறகு ஒரு நிம்மதியான புன்னகையை பார்க்க முடிந்தது. ஹென்றி தன் பாட்டியின் மங்கிய நினைவுகளுக்கு மத்தியிலும் அவரிடம் அன்பு காட்ட கற்றுக்கொண்டான். அந்த உடைந்த குடும்பம் இப்போது மெல்ல மெல்ல ஒன்றாகி கொண்டிருந்தது. ஒரு நாள் பள்ளியில் அவன் தூரத்தில் மார்க்கஸை பார்த்தான். அவனை பார்த்ததும் ஹென்றிக்கு இப்போது பயமோ கோபமோ வரவில்லை. அவன் முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லை. மார்க்கஸ் இனி ஹென்ரியின் வாழ்க்கையில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாத ஒரு சாதாரணமாக ஆகிவிட்டான். ஹென்றி அவனை மன்னித்து விட்டான் என்று சொல்ல முடியாது, ஆனால் அவனை மறந்து விட்டான் என்று சொல்லலாம். கதையின் முடிவில் ஒரு நாள் இரவு ஹென்ரியும் டியாகோவும் மொட்டை மாடியில் படுத்துக்கொண்டு நட்சத்திரங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதே நட்சத்திரங்கள் தான், இதே ஹென்றி தான். ஆனால் இப்போது பார்வை மாறியிருக்கிறது. கதையின் தொடக்கத்தில் ஹென்றி நினைத்தான், நாம் எல்லாரும் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு பொருட்டே இல்லாத எறும்புகள். நாம் வாழ்க்கை அர்த்தமட்டது என்று. ஆனால் இப்போது அவன் அதே வானத்தை பார்த்து கொண்டு டியாகோவிடம் சொல்கிறான், ஒருவேளை நாம் எறும்புகளாக இருக்கலாம், ஆனால் நாம் தனியாக இல்லை. நாம் ஒருவருக்கொருவர் துணையாக இருக்கிறோம். அந்த அன்புதான் இந்த பிரபஞ்சத்தில் நமது சிறிய வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுக்கிறது. இந்த தெளிவான புரிதலுடன் அவன் டியாகோவின் கைகளை இன்னும் இறுக்கமாக பிடித்து கொள்கிறான். அவன் தன் புதிய வாழ்க்கையை நம்பிக்கையுடன் வாழத் தொடங்குகிறான். இதுதான் வி ஆர் தி எய்ன்ஸ் புத்தகத்தின் அழகான அர்த்தமுள்ள முடிவு. ஸோ காய்ஸ், இந்த புத்தகம் ஒரு வேறு அனுபவமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இத்தனை நாட்கள் சுய முன்னேற்ற புத்தகங்கள், பிஸ்னஸ் புத்தகங்கள் என்று வேறு துறையில் பயணித்து கொண்டிருந்த நான் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான கோணத்தில் ஒரு புத்தகத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வந்தது. அதனால்தான் இந்த புத்தகம். சில நண்பர்கள் என்னிடம் இந்த மாதிரி புத்தகங்களையும் பண்ணலாமே என்று பரிந்துரைத்தார்கள். அதனால் சில புத்தகங்களை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். ஸோ காய்ஸ், உங்களுக்கு இந்த வகையான புத்தகங்களையும் இந்த சேனலில் அப்லோட் செய்ய காத்திருக்கிறேன். ஏனென்றால்
இதுவும் நமக்கு தேவை. சில சமயம் லைஃப் சுவாரஸ்யமே இல்லாமல் போகும்போது ஒரு நாவல் ஒரு சின்ன தைரியத்தை கொடுக்கலாம், ஒரு சின்ன ஊக்கத்தை கொடுக்கலாம். அந்த மாதிரி சில புத்தகங்களை நான் தேர்ந்தெடுத்து உங்களுக்காக கொடுக்க போகிறேன். இந்த புத்தகம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான புத்தகங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த புத்தகங்களையும் நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.